இன்னைக்கு வந்து ஆஹ் முக்கியமா இப்ப இந்த கோர்ஸ்ல இந்த சிலோன் ஆஃப் அகாடமிலையும் ஜாயின் ஆகுற ஆக்கள் ஒரு கல்வியை முடிச்சிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படி என்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற ஆக்கள் தான் ஜாயின் ஆகுறீங்க. சோ எங்கட நோக்கம் கூட அதைத்தான், இந்த கோர்ஸ்ல மெயினான நோக்கமும் அதுதான். அதாவது இந்த புதிய ஜாப் வேர்ல்டுக்கு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வேர்ல்டுக்கு எப்படி உங்களைய தயார்படுத்துறது, உங்களோட சுய திறமைகளை, உங்களோட ஸ்கில்ஸ, உங்கள்கிட்ட ஈக்கிற விஷயங்களை கொண்டு நீங்க எப்படி வருமானம் ஈட்டலாம், நீங்க எப்படி ஒரு தொழிலை உருவாக்கலாம், டிஜிட்டல் தொழில் முனைவோர்களாக நீங்க எப்படி மாறலாம், ஆன்லைன் பிசினஸ எப்படி பில்ட் பண்ணலாம், அப்படி என்ற விஷயங்களை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி உங்களை அதுல தெளிவுபடுத்தி உங்களுக்கே உங்களை வந்து உருவாக்கி கொள்ற அடிப்படைகள் தான் நாங்க செய்ய போறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட கோர்ஸ் நோக்கமும் அதுவா தான் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களோட இந்த கோர்ஸ் வந்து தொடர்ச்சியான சீரீஸா நடந்து கொண்டு போகுது. நான் ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி எங்களோட ஒரு செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த செஷன்ல நாங்க என்ன பார்த்தோம்னா, ஃப்ரீலான்சிங்டா என்ன, அதை பத்தி நாங்க என்னென்னலாம் தெரியணும், யாரெல்லாம் இதை பத்தி யோசிப்பாங்க, யாரெல்லாம் இதை எதிர்பார்த்து கொண்டு ஈக்கிறாங்க, அதுக்கான திறமைகள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படின்ற விஷயங்களை தெளிவான முறையில நாங்க 1வது செஷன்ல பார்த்தோம். பார்ட்டிசிபேட் பண்ணாக்களுக்கு அது தெரியும். மேபி பார்ட்டிசிபேட் பண்ணாதாக்கள் இப்ப ஜாயின் ஆகிண்டா நிச்சயமா நீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு அதுல ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸை பெற்றுக்கொள்ளலும். கட்டாயம் அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொடுங்க. அதை தொடர்ந்து 1வது செஷன், 2வது, 3வது, 4வது, 5வதுன்னு சொல்லி நாங்க தொடர்ந்து 5 செஷன்ஸ் நடத்துவோம். இன்றைக்கு எங்கட 2வது செஷன் நடந்து கொண்டு இருக்குது. இதுல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஆன்லைன் பிசினஸ் ஃப்ரம் ஸ்கிராச். அதாவது எப்படி உங்களோட சுயமான ஒரு ஆன்லைன் பிசினஸ் நீங்க உருவாக்குறீ, எப்படி அதை நீங்க பில்ட் பண்ணிக்கிறீன்ற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்களோட கோர்ஸ்ல இதுக்கு பிறகு இந்த சப்ஜெக்ட்க்கு பிறகு தெளிவுபடுத்துவாங்க. அதை உங்களுக்கு விலகி கொள்ளையிலும். அடுத்தது எங்களோட இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நாங்க தனியா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ண இருக்கிறோம். அதாவது 1வது, 2வது, 3வது, 4வதுன்னு சொல்லி இந்த 5 கோர்ஸுக்கும் தனியான சர்டிபிகேட்ஸை நாங்க ப்ரொவைட் பண்ண இருக்கிறோம். நீங்க வந்து ஒன்றுக்கு தான் ஜாயின் பண்ணன்னு சொல்லி சர்டிபிகேட் இல்லாம இல்லை, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். எங்களோட ஃபெஸ்ட் கோர்ஸுக்கு வந்து ஃபெஸ்ட் செஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சர்டிபிகேட் கிடைச்சிக்கும். ஸோ இந்த 5 கோர்ஸ்க்கும் தனித்தனியா நாங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுலயும் முக்கியமா 5வது கோர்ஸ்க்கு நாங்க சர்டிபிகேட்டை தாண்டி உங்களுக்கு தனியா போஸ்ட்ல சர்டிபிகேட் அனுப்புவோம். அதுதான் முக்கியமான விஷயம். அது சுற்றி தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. தொடர்ந்து 5 கோர்ஸ்லையும் பங்கு பற்றி 5வது கோர்ஸ்ல நீங்க பெருமதியான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு இயலும். அதுலயும் முக்கியமா இந்த பாடநெறிய, இந்த கோர்ஸை நீங்க கற்றுக்கொள்றதால, இந்த கோர்ஸை தொடர்றதால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஃப்ரீலான்சிங் வாய்ப்புகளை நீங்க அறிஞ்சு கொள்ளையிலும், உங்களோட திறமைகளை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டிக் கொள்ளையிலும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், உலகம் ரொம்ப சுருங்கிட்டு எங்களோட கைக்குள்ள ஈக்குது. எங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் ஈக்குது, எங்களோட வீட்டுல ஒரு டிவைஸ் ஈக்குது. ஸோ அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? நிறைய பேர் படிச்சுட்டு எந்த ஐடியாஸும் இல்லாம இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறது, என்ன செய்வோம், எப்படி செய்வோம், எங்கிருந்து தொடங்குறது, இப்படி பல்வேறுபட்ட சில நேரம் ஐடியாஸ் இல்லாம, சிலவங்க ஐடியாஸ் இருந்தும் அதை எப்படி செஞ்சு கொள்ள கஷ்டமாக்குது எனக்கு அப்படின்ற நிலைமையில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பெனிஃபிட்டை தரக்கூடிய கோர்ஸா இது அமையும். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் பிசினஸை எப்படி ஆரம்பிக்கிறதுன்றத அறிவை, பேசிக்கான அறிவை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். அதோட முக்கியமா லிங்க்டின் போன்ற அந்த ப்ரொஃபைல்களை, உங்களுக்கு தெரியும் இந்த ஜாப் வேர்ல்டுக்குள்ள நிறைய ப்ரொஃபைல் சீக்குது. அதுக்குள்ள போயிட்டு உங்களோட சிவிய, உங்களோட ப்ரொஃபைலை நீங்க எட் பண்ற நேரம், உங்களுக்கு தகுந்த துறைகளை, உங்களோட திறமைகளுக்கு ஏற்ற துறைகளை நீங்க தெரிவு செஞ்சு கொள்ற நேரம் உங்களுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும், நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும். அதுலயே உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல முன்னேற்றம் அடையவும் மேலும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அதுலயும் சிறந்த தெளிவை தரும் என்றதையும் நான் சொல்லிக்கொள்றேன். அடுத்தது வந்து எப்படி இந்த 5வது கோர்ஸ்ல அதாவது 5வது செஷன்ல, இறுதி செஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொன்னா, எங்களோட 1, 2, 3, 4ன்னு சொல்ற எங்களோட தொடர்ச்சியான ஒவ்வொரு செஷன்ல இருக்கிற விஷயங்களையும் ஒரு இறுதி கலந்துரையாடல நாங்க 5வது செஷன்ல நாங்க மேற்கொள்வோம். அதே நேரம் உங்களுக்கான டவுட்ஸ், வினா விடைகள் இது எல்லாத்தையுமே கேட்டு இன்னும் உங்களுக்கு தெளிவடைய இயலும்.
ஸோ நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு செஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ற நேரம் தான் இந்த கோர்ஸ்ட முழுமையான வேல்யூ உங்களால அடைஞ்சு கொள்ள இயலும். 5வது செஷனையும் நீங்க சரியான முறையில கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் போஸ்ட்ல அனுப்பப்படும். அந்த சர்டிபிகேட்க்கு மட்டும் நாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எடுப்போம். மத்தபடி இந்த கோர்ஸ் முழுமையா ஃப்ரீயா தான் நடக்கும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் எந்தவித காசும் எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. 5வது உங்களோட வீடு தேடி வந்தடையக்கூடிய சர்டிபிகேட்க்கு மட்டும்தான் நாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எடுப்போம். அது 2000 ரூபாவா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். முக்கியமா இந்த கோர்ஸ்ட டியூரேஷனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 செஷன்கள், அதாவது ஒரு செஷனுக்கு 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் எடுப்பாங்க. மொத்தமா 10 மணித்தியாலங்கள் இது நடக்கும். மொட்டை பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டும் சேர்ந்த சாதாரண ஒரு மொழி நடையில தான் நடக்கும். கோர்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீ. மொட் வந்து ஆன்லைன் ஆயிக்கும், மீடியம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆயிக்கும். அந்த சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 2000 ஆயிக்கும். நான் நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றீங்கன்னு. எனவே இதுதான் இந்த கோர்ஸ்ல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள். தொடர்ச்சியா எங்களோட கோர்ஸ்ல இணைஞ்சிருங்க. நேரத்தோட சொன்ன மாதிரி கட்டாயம் முதலாவது தொடர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதாக்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தெளிவான வீடியோக்களும் ரெக்கார்டிங்ஸும் நாங்க அனுப்புவோம். அதை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அதனை தொடர்ந்து எங்களோட இந்த இப்ப நடக்க போற இந்த செஷனையும் நல்லா கவனிச்சு ஒழுங்கான யூஸ் அடைஞ்சுக்கோங்க. அடுத்து வர ஒவ்வொரு செஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வேல்யூபிளான ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அதே நேரம் உங்களுடைய ஸ்கில்லை கொண்டு உங்களோட திறமைகளை கொண்டு நீங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான உங்களோட ட்ரீம்க்கு ஏத்த மாதிரியான உங்களோட தொழில்களை நீங்களே உருவாக்கி கொள்றதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை CAE உங்களுக்கு வழங்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, எங்களுடைய ஃப்ரீலான்சிங் சம்பந்தமான கோர்ஸ் பற்றிய தகவல்களை வழங்கிய விக்ரா பின் ஹனீஃபா BA UOJ அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக நாங்கள் இன்றைய செஷனுக்குள்ள நுழைவோம். இப்போ வந்து நீங்கள் இன்றைய செஷனில் என்ன பார்க்க போறீங்க, அது சம்பந்தமான தகவல்கள் சகோதரி விக்ரா அவங்களால உங்களுக்கு தரப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே டைரக்டா நாங்கள் எங்களுடைய செஷனுக்குள்ள போவோம். இன்றைய செஷனுக்காக ரிசோர்ஸ் பேர்சனாக நாங்கள் அழைச்சிக்கிறது ஹபீப் முகமது. இவர் வந்து பிரபல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதே போல க்ரோத் டிஜிட்டலினுடைய கோஃபவுண்டர். நாங்கள் வந்து அவரை வரவேற்று அவர்கிட்ட எங்களுடைய செஷனை ஒப்படைக்கிறோம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குறா நான் பேசுறது? கேக்குது சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஸ்டார்ட். வீடியோ ஓகே கொஞ்சம் ஓகே கிளியர். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குட் ஈவினிங், வணக்கம். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் ஆரம்பமாக இந்த நிறுவனத்துக்கு என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்றதோட கண்டினியூவாக நடந்து வார இந்த தொடர் சீரீஸில் இன்றைக்கு 2வது ஒரு மிக முக்கியமான செஷனில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாருக்கும் நான் சொல்கிறது விளங்குறா அப்படின்னு சொன்னால் டைப் ஒன்று போட்டுக்குவோம், எஸ் என்று சொல்லி. நான் பேசுகிறது இந்த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் லைட் விளங்குதுன்னு சொன்னால் எஸ் என்று சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம், கமெண்டில் போட்டுக்குவோம். கிளியராக எல்லாருக்கும் ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணுவோமா நாங்கள்? சூப்பர். ஓகே எல்லாருக்கும் கிளியர். ஓகே, ஸோ எல்லாரும் ரெடியாக தான் நிற்கிற எப்படி நாங்கள் எங்கட
ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட்லேருந்து ஸ்க்ரெட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறன்ற இந்த சீரீஸில் இதை சம்பந்தமாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அப்போ உண்மையிலே என்னை பற்றியான ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த விஷயங்களுக்கு போவோம். நாங்கள் ஆரம்பமாக எங்களோட செஷனில் பொறுத்தவரையில் நடந்தது ஃப்ரீலான்சிங், எப்படி நாங்கள் அந்த ஃப்ரீலான்சிங் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி செஞ்சு கொண்டு போகிறன்றது. இப்போ இன்றைக்கு மிக முக்கியமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த டாபிக் என்னன்னா, எப்படி உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறன்றது தான் மெயின் விஷயம். அப்போ இதில் வந்து இந்த சிறிய ஒரு 1 ஹவருக்குள்ள எனக்கு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிடலாம். இது ஒரு ரோட் மேப்பாக இருக்கும். யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, அல்லது செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறேன்னு சொன்னா, அல்லது செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வச்சு கொண்டு இருக்கிற எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமன்ற இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது ஒரு ஸ்பார்க்காக அல்லது இது ஒரு மோட்டிவேஷனாக அல்லது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குமன்றது தான் என்னோட மெயின் விஷயம். அது விஷயங்களை தான் இங்கே ஷேர் பண்ணிக்கொள்வேன். அப்போ அதில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறது தான் இடத்து செஷனில் வந்து நாங்கள் மெயினாக இந்த விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது. முதலாவது நான் பார்த்தேன்னு சொன்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் எப்படி எங்களுக்கான ரைட் பிஸ்னஸ் ஐடியாவை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது. இது இன்றைக்கு நிறைய பேர் இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணி கேட்குறது தான், இதை செஞ்சால் நல்லமா, இது ப்ரொஃபிட்டபிளா, இது எனக்கு சூட்டபிளான்னு சொல்லக்கூடிய வீடியோங்களை வந்து கேட்குறான். அதே போல் 3வது பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அதை எப்படி எங்களோட அந்த பேசிக்கை சரியாக செட் பண்ணிக்கொள்றது. அதே போல் 4வது அதுக்கான டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய விடயங்கள் எப்படி நாங்கள் அலைன் பண்ணிக்கொள்றது. அதே போல் அதுக்கான மார்க்கெட்டிங் அண்ட் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எப்படி அதை நான் க்ரோ பண்ணுறது சம்பந்தமாக விடயங்களை ஷேர் பண்ணுறது. கடைசி தான் அதை எப்படி மொனடைஸ் பண்ணுறது, அதே போல் எப்படி ஸ்கேல் பண்ணுற விடயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு கண்டிக்கிறது. ஓகே, நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் இந்த ஸ்டாப் பண்ணிட்டு இதுல யாராவது ஆன்லைன் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா இருந்தேன்னு சொன்னா எஸ் என்று அவங்களோட கமெண்ட் போடுவோம். எஸ் என்று போட்டா போதும். ஆன்லைன் பிசினஸ் இது வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாப்போம். ஓகே, ஒத்தர் தானா இது வரைக்கும்? எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆன்லைன் பிசினஸ் இது வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடியாங்க? சரி, நான் நினைக்கிறேன் இதுக்கு போகிறோம் நிறைய பேர் அவங்களோட ஆன்லைன் பிஸ்னஸை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதால சரி, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வரக்கூடிய விஷயம் தான் இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு முன்னுக்கு சில லெஜெண்ட்ஸ் லீக்கிறாங்க. இந்த ஆன்லைனில் வந்து அவங்களோட பிராண்டை பில்ட் பண்ணி மல்டி பில்லியன் சொல்லக்கூடிய பெரிய அமௌண்ட்களில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டார்டிங் என்ற அந்த பாயிண்ட்டை பார்த்தா மிக முக்கியமாக 2 விஷயங்களாக எங்களுக்கு பார்க்கலும். என் விலங்கு தான் நான் பேசுறது. என் வீடியோஸ் கிளியரா? கொஞ்சம் டெக்னிக்கல் சைடில் சின்ன இது எழுதிக்குது. நான் விளங்குதாண்டா ஓகேன்னு போடுவோம். ஓகேயா அகீஃப்? நான் விளங்குதா ஒடிபலா? ஓ ஓகே, வீடியோ ஃபைல் வீடியோப்பா இப்போ ஓகே தானே இல்லையா? ஓகே ஓகே ஓகே, கிளியர், சவுண்ட் கிளியர். ஓகே, சூப்பர். அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் தான் இந்த 2 லெஜெண்டையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு நினைச்சோன்னா இது பெரிய லேர்னிங் வந்து பெரியவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நாங்கள் எங்கிட்ட அந்த ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதாரணமாக அமேசானோட சொல்லக்கூடிய அவரோட லைஃப் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். அதே போல் அவர் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணினதுக்கான ஒரு பிக்சரோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனி ஆளாக அவர் ஸ்டார்ட் பண்ண அவர் இதுக்கு முன்னுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னுக்கு இருந்த அவரோட லைஃப் ஸ்டைல், அதே போல் அவர் ஸ்டார்ட் பண்ணணுமென்று சரி அந்த ஸ்பாக் வந்து அதாவது அதில் இருந்து அவங்களோட டீமோட கதைக்கு நேரம் சொன்ன விஷயங்கள். ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கு இந்த அமேசான் என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ் அல்லது அந்த ஆன்லைன் இது வந்து இன்றைக்கு எங்கே ஈக்கிறன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. எல்லா ஃபீல்ட்லையும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு புக்கை செல் பண்ணுற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணினதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு லெஜெண்டாக ஒரு பெரிய ஒரு லெகசி ஒன்று கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துக்குது. அது வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ். அதே போல தான் அடுத்த சைடில் பார்த்தா நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபேஸ்புக்.
அப்போ அந்த ஃபேஸ்புக் என்னக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுற நேரம் இதுக்கு பல ஸ்டோரிகள் சொல்கிறாங்க. இவர் இப்படி ஸ்டார்ட் பண்ண மார்க் ஜக்கர்பர்க். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2-3 பேரை சேர்ந்து கூட தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அதெல்லாம் எங்களுக்கு சப்ஜெக்ட் அல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் 2-3 பேராக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபேஸ்புக் இன்றைக்கு அது இன்ஸ்டாகிராமோட சேர்ந்து வாட்ஸ்அப்போட சேர்ந்து மெசஞ்சர் இப்படியா ஒரு மெட்டா என்ற ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி நாங்கள் எதிர்பார்க்காத அல்லது நாங்கள் சிந்திச்சும் பார்க்காத அளவு பெரிய ரெவன்யூ எடுக்கிற அளவுக்கு அது வந்துக்குது. அப்போ இது இதுக்கு பிறகு நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற சில நேரமுள்ள 2 மொடலை தான் உங்களோட நான் ஜஸ்ட் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று போகிறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கேட்க வேண்டிய ஒரு வேலை தான் வை ஸ்டார்ட். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒண்டிக்கணும், ஒரு தெளிவு ஒண்டிக்கணும். வெறுமனே இன்னமொத்தரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறதா அல்லது இதால் எங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணிலும் மட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதா அல்லது அதால் ஒரு சொசைட்டிக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுக்குற அதால் ரெவன்யூம் எடுக்கிறதா, இப்படியான சரியான விஷயத்த நாங்கள் எங்களுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தேவையோண்டு இருக்குது. அப்போ இன்னிலிருந்து நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை மூவ் ஆகக்கொள்ளே உங்களுக்கு கடைசிக்கு எண்டாக கொள்ள விளங்கும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற சம்பந்தமா. ஓகே, இப்போ அப்படியான பெரிய லெஜெண்ட்ஸில் நாங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் நான் ஏண்ட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஷேர் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறால் எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி. நான் ஈக்கிறது கத்தாரில். அப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன் 3-2.5 வருஷத்துக்கு முன் கத்தார் வாரேன். நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை அல்லது நான் சில விஷயங்களை பார்த்துட்டாலும் வார மெயின் பர்பஸே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட்ல இருந்தே கொண்டு போகணும் என்ற ஒரு இதில் தான் வாரேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இடம் நான் அணிக்கக்கூடிய அந்த ரூம், சின்ன ஒரு ஸ்பேஸ், இன்னொரு இந்த ரிசோர்ஸை வச்சு கொண்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கிட்ட மெயினாக ஈக்கல்லாத ஒரு விஷயம் தான் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்றது. அது எனக்கிட்ட உண்மையிலே அந்த அளவு பெரிய அளவுக்கு இந்த மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி அல்லது அதளவுக்கு போட்ட அளவுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கிட்ட இருக்கல. அதே போல் வந்த புதுசுக்கு நான் பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லை, சின்ன ஒரு நெட்ஒர்க் தான் இருந்து அதோட தான் அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கிட்ட இருந்த மிக முக்கியமான விஷயம் என்னடா என் பேஷன். நான் இதுக்கு முன்னுக்கு நான் என் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருந்தது, உதாரணமாக என்ன பொறுத்தோ நான் 2013ஆம் ஆண்டுகளில் சோஷியல் மீடியாக்குள்ளுக்கு வாரேன். அது வந்ததுக்கு அது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிகளோட இருக்கிற. அப்போ ஏன்டா வேற அதாவது ட்ரைனிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படியான சைடு ஒன்று மிக்குது. அதே போல் இந்த ஃபேஸ்புக் இதுகளில் விஷயங்களில் கொஞ்சம் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்டிக்குது எனக்கு. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நான் யோசிக்கிறேன் நான் அவங்களை பொறுப்பு செல்வேன் எப்படி அந்த பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணினு சொல்லி. அப்படி தான் இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணும்ன்ற பேரில் இங்கிருந்து என் ஸ்டார்ட்டை நான் தொடங்குறேன். இன்றைக்கு அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜில் அல்லது ஒரு ஸ்கேலில் போய்த்துட்டு இருக்கிறது. அதே போல தான் 3வது எனக்கு இந்த தான் நான் அந்த ப்ரொசஸை அல்லது இந்த ப்ரோக்ரஸ் நான் பிலீவ் பண்ணி இதால் எனக்கு செய்யலும் என்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் என்னோட ஜேர்னியை கொண்டு போகிறேன். இது முக்கியமான இந்த 3 விஷயம். அப்போ இதை பொறுத்த வரையில எங்கிருந்து அல்லது எனக்கு பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா இல்லை, ஸ்டார்ட் ஸ்மால். எனக்கு டீக்கிற ரிசோர்ஸ் அல்லது எனக்கு இந்த விஷயங்களை வச்சு கொண்டு ஸ்டார்ட் பண்ணலும்ன்ற இதில் நான் ஆரம்பித்தேன். அதே போல் நான் சொன்னது போல் ஆன்லைன் த்ரூவாக ஒரு மீனிங்ஃபுல் அல்லது சம்திங் ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த ஃபுல் பண்ணணும் என்ற ஒரு பெரிய ஒரு ட்ரீமோட தான் இது ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேர்னியை நான் கொண்டு போய் இருக்கிறேன். அப்போ இது ஏண்ட அந்த ஸ்டோரியோட ஒரு இடத்த நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இது சில நேரம் இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கும் யோசிக்கணும், உங்களுக்கு பெரிய கனெக்ஷன் அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றாலும் ஸ்டார்ட் பண்ணிலும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மோட்டிவேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இதாக தான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த டாபிக்ல நாங்கள் ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமெண்டா நான் லாஸ்ட்டாக அவங்களோட ஷேர் பண்ணி கொண்ட அந்த வீடியோலையும் போட்டது தான். ஆன்லைனை பொறுத்தவரையில் இன்றைக்கி உங்களை பார்த்த வேணும் வேர்ல்டில் கிட்டத்தட்ட 5.6 பில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் டெய்லி இப்படி ஈக்கிறதுன்றதுக்குள்ள ஒரு டேட்டா உலகளாவிய ரீதியில். இந்த அளவு ஆக்கள் உலக பெர்சன்டேஜை பார்த்தா 68% ஆக்கள் இந்த இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி தான் நம்மளோட வேலைகளை செய்கிற அல்லது எங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மார்க்கெட் ஈக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. அதே போல் உங்களுக்கு சின்ன ஒரு ரிசோர்ஸ், உதாரணமாக உங்கள்கிட்ட நார்மல் லேப்டாப் ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிடும் என்ற அளவுக்கு இந்த இன்டர்நெட் ஸ்பேஸ் எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளான ஒரு இதுதான் அல்லது அடுத்த பொறுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான். உதாரணமாக நான் என் பிஸ்னஸ் இன்றைக்கு நான் கத்தார்லேருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இதை நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்தா அல்லது நான் யூரோப் கண்ட்ரி ஒன்றுக்கு போய்த்தா எங்கே போய்த்தாலும் என் பிஸ்னஸை கொண்டு போயிடும் என்ற அளவுக்கு அது ஆன்லைன் த்ரூ ஆகிக்கிறதால அதை செஞ்சுக்கொள்ளு. நான் என் பிஸ்னஸ் என்னன்றதை நான் கடைசி சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ்.
அப்படி ஒரு விஷயம். அதே போலதான் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எங்களுக்கு பார்க்கலாம். ஆன்லைன் மூலமாக அவங்களோட பிஸ்னஸை செஞ்சு இன்றைக்கு அவங்களோட ரெவென்யூகள் பைத்து அப்படியான ஒத்த 2 பேர் விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பார்க்னு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கிடைக்கணும் என்ற பர்பஸ்ல. அப்ப அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆன்லைன்ல நாங்க ஸ்டார்ட் பண்றது. இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு நாளண்டைக்கு 1 மாசத்துல அல்லது 3 மாசத்துல வந்து நாங்க எதிர்பார்க்கிற அந்த அடைவை அடைஞ்சு கொள்ளணுமாண்டா அது பாசிபிள் ஆகாது. இப்போ நான் ஆரம்பத்துல போட்ட அந்த லெஜெண்ட் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ஆய்களும் இமர்சன் அதே போல இன்னும் பல நிறுவனங்களை பொறுத்தவரையில இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில நான் கிட்டத்துல பார்த்துண்டு தான் 10 வருஷம் மட்டும் அந்த டியூரேஷன் ஒன்று பெய்த்துக்கிற அவங்களோட ஃபெஸ்ட்டுக்குள்ள அந்த ரெவென்யூ மோட்ல செட் பண்ணி கொடுத்துக்கு அவ்வளோ காலம் டெஸ்டிங் பீரியட் அல்லது கம்யூனிட்டி பில்ட் பண்றது இந்த பிஸ்னஸ் மோட்ல சரியா செட் பண்றேன்னு தான். சில ஆக்களுக்கு 3 வருஷத்துல அவங்களோட ரெவென்யூ வரும், சில ஆக்களுக்கு 2 வருஷம் 5 வருஷம். அப்ப எங்கட பிசினஸை பொறுத்தவரையில் இந்த ஒன்லைனை பொறுத்தவரையில அது ஜேர்னியாக நாங்க போறதுக்கு ரெடி என்றிருக்கிற நேரம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு அல்லது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக நான் ஷேர் பண்றதுதான். இது வரைக்கும் நீங்க இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்ட காணல் சொன்னா நீங்க ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட கூடிய ஒரு விஷயத்த ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு நல்ல டைம் தான். அது நல்ல டைம்ன்றதை நான் பின்னுக்கு விஷயங்களை ஷேர் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இன்னைக்கு நிறைய டூல்ஸ்களும் அதுக்கு ஈக்குது. இதுக்கு முன்னுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆன்லைனுக்கு யாராவது என்டர் ஆகி ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்றதையும் விட இன்றைக்கு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்றேன்னு நினைக்கிற நேரம் அதை வந்து எங்களுக்கு லேசாகவும் எஃபெக்டிவாகவும் குயிக்காகவும் செஞ்சு கொள்ளையிலும். அடுத்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஓகே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். நான் அந்த டாபிக்ல அந்த அப்படி வார நேரம் நான் சொன்னதுதான் உங்களுக்கான ஒரு ரோட் மேப்பை தான் உங்களுக்கு காட்டேன். ஆன்லைன் பிஸ்னஸை வந்து எங்க இருந்து நாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஸ்டெப்ல வந்து நிறைய பேர் என்னைக்கிட்டே மெசேஜ் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் தான், எப்படி எனக்கான சரியான பிஸ்னஸ் ஐடியாவை நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கொள்றேன், எப்படி அடையாளப்படுத்திக் கொள்றேன்னு கேட்க நேரம் நான் பியோவாக நான் போல்டா சொல்றது தான் அதில் போட்டிக்கிறேன். உங்களுக்கு எங்கட பேஷன், எங்கட ஸ்கில், அதே போல மார்க்கெட் டிமாண்ட், இதுதான் பிஸ்னஸ் சமன் பிஸ்னஸ் ஐடியா. உதாரணமாக நான் உங்களுக்கு போட்டுக்கிற சாம்பிளுக்கு விளங்குறதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று நீங்க செய்யறதுக்கு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிற, எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன கொஸ்டின் அல்லது ஒரு கேள்வி வார நேரம் இதுல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கலும். உதாரணமா ஒரு ஸ்பீக்கிங் என்று சொல்றது ஒருத்தட பேஷனாக இருந்தா, அவர் பேசுறது கதைக்கிறது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா அவருக்கு அது பேஷன். அதே போல அவருக்கு ஸ்கில் ஒண்டிக்கிற நெட்வொர்க் பண்றது, பேசுறது கதைக்கிறதுன்றது அதோட ரிலேட்டடா வாரது. அப்ப அதுல இருந்து அவருக்கு ஒரு பிசினஸ் ஐடியான்னு சொல்ற நேரம் இன்றைக்கு இருந்த கண்டென்ட் கிரியேஷன் என்றது அவருக்கான நல்ல ஒரு மாடல். அதே போல இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் என்றது நல்ல மாடல். அது சரியான முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் என்றதும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணங்களை போகக்கூடியதுமா இருந்தாலும் சரியாக நீச்சை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ஐடியா என்ன, உங்களோட அந்த ஸ்பீக்கிங் சைட்ல உங்களுக்கு என்னத்தை கொடுக்கலும். நிறைய எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லிட்டே போகலும், நானும் என்னோட கண்டென்ட் விஷயங்கள் மெயினாக சொல்லப்படணும் நான் குயிக் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளும். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று குறித்து உங்களுக்கும் சேர்த்து பார்க்கலும். யூடியூப் இருக்கக்கூடிய அலி அபுதால் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர். அப்போ அவர் டாக்டர் என்றது அவரோட ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அவர் நல்லா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேசுறது, அதே போல ஆக்களோட நெட்வொர்க் பண்றது சரி இன்ட்ரெஸ்டான ஒரு ஏரியா. அவர் யோசிக்கிறார் நான் எதனாலும் இதே அதுக்காக டாக்டர்ஸ் மாதிரி இந்த ஃபீல்டுக்கு எல்லாரும் வரணும் மாட்டதல்ல, அவர்கிட்ட அந்த பேஷன் அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. அப்ப அதை அவர் என்ன செய்யறாரு, அவர் யூடியூப்ல கண்டென்ட்டாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இன்றைக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அல்லது டைம் மேனேஜ்மெண்ட் ஆகிய இப்படியான அவரோட யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான இதுல அவர் யூடியூப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு யூடியூபரா அவரோட நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே போல அவரோட புக்கள் லான்ச் ஆகி அது பெரிய லெவலுக்கு விற்கப்படுறது. அவர் டாக்டர் என்ற அந்த இடத்திலிருந்து அவர் செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் தாண்டி இன்கம் வைஸாகவும் தான் அவரோட ஒரு பிராண்ட் ஒன்றும் தான் பல விடயங்கள் அவர் இன்றைக்கு அச்சீவ் பண்ணிக்கிறார். அதாவது இன்றைக்கு ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கு ஒரு பெரிய டீமோண்ட பில்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போற அளவுக்கு அது மாறிட்டு. அப்ப இன்னும் இந்த விஷயத்துல நான் சொல்றதுதான், இப்ப நீங்க சும்மா இது இருக்கக்கூடிய ஆக்கள் சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக ஒரு ஐடியா ஒன்று வேணுமெண்டா நான் சொன்னது போல இன்னும் மொத்தர் செஞ்சாரு நானும் செஞ்சு பார்ப்போமே, அல்லது அதுக்கு அது மார்க்கெட் ஈக்கிறது கட்டாயம் பார்க்க பண்ணணும் தான். ஆனா அது எங்களுக்கு ஒரு பேஷனாக ஒரு பேர் ஆர்வமாக அதுல எனக்கு டைம் போறதும் விளங்காத அளவுக்கு எனக்கு இன்வால்மெண்ட் ஒன்று ஈகிதான்ற விஷயத்த கட்டாயம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அப்ப அதுக்கான ஸ்கில் எனக்கு ஈகிதான்னு சொல்லி ஆரம்பமாக உதாரணமாக சொன்னது போல எனக்கு இன்னும் ஒன்று சொல்லலும் வந்து உதாரணமா லேடிஸாக இருக்கிறண்டா வீட்டுல அவங்களுக்கு இந்த குக்கிங்ன்றது பழமை எல்லாரும் செய்யறது தான். ஆனா சில ஆக்கள் ஈப்பாங்க அவங்களுக்கு அந்த குக்கிங்ன்றத ஒரு பேஷனாக செய்யக்கூடிய ஆக்கள் ஈப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக அதுக்கான விஷயங்களை செய்யறதுக்கு. அப்ப இன்றைக்குள்ள இந்த டிஜிட்டல் இல்லது இந்த ஆன்லைன் எரால வந்து அவங்களுக்கு யோசிக்கலும்
ஓகே எனக்கு ஈகிறது அந்த பேஷன், அப்போ ஸ்கில்ன்றது எனக்கு வித்தியாசமான முறையில் அந்த குக்கிங் விஷயங்களை செய்யலும். என்னை அடுத்த கட்டமாக மார்க்கெட்டில் டிமாண்ட்னு சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் தான் கண்டென்ட் கிரியேஷன் யூடியூப் சேனல் ஆகிக்கலும். எல்லா யூடியூப் சேனல் ஈக்கிறத தாண்டி எங்களுக்கு அதில் யூனிக்காக கொண்டு போகிறேன்டா. அப்போ வளமையாக செய்கிற அந்த யூடியூப் சேனல் இருந்து எங்களுக்கு தெரியும். அந்த நாங்கள் சில நேரம் பார்த்திப்போம் வில்லேஜ் குக்கிங் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேருந்து ரன் ஆகக்கூடிய ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய யூடியூப் சேனல் உண்டு. அப்போ அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெரியர் ஒவ்வொரு ஃபீல்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு பேஷனில் ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு இதில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சேனல் அது ஒரு பெரிய லெவலுக்கு இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ உண்டு அது வேறொரு கண்ட்ரியில் போய்த்து அந்த வீடியோ அவங்கள கூப்பிட்டு செய்கிற அளவுக்கு அது மாறிட்டு. ஏன்னா ஒரு நெட்ஒர்க்காக அவங்கள்ட்ட இந்த சிலாக்கள் ஒரு இந்த பேஷன்கள் ஒன்றுக்கு சேர்ற நேரம் ஒரு பிஸ்னஸாக வெளியில் வரும். அது மாதிரி நிறைய எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளும். அப்போ இன்னைன என்ன பொறுத்தவரையிலே நான் ஏண்ட பிஸ்னஸ் மாடலை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இப்படித்தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணிக்கொள்ளும். உதாரணமாக என்ன பொறுத்தவரை இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த ட்ரைனிங் மோட்டிவேஷன் இதில் வந்து எனக்கு மிச்சம் ஒரு பேஷனான ஃபீல் தான். நான் இதில் அதிக ஆர்வம். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் பேஸான இப்படியான ப்ரோக்ராம் செய்கிறது. அதே போல் டிஜிட்டல் எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. நான் அதுக்கான சில கோர்சஸ் ஆரம்பமாக செஞ்சுக்கிறேன். அப்படியான அந்த ஜேர்னிலிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே இந்த ஆன்லைன் டிஜிட்டல் என்ற விடியம் வந்து பூமிங் லீக்குது. அதே போல் அது தேவையும் தான். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் மீக்கிறதால பேசிக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று நான் 2000 என்ன சவுண்ட் ஓகேயா சரியா கிளியரா விளங்குதா? ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி இருக்குதா இல்லாட்டி ஃபாஸ்ட் மாதிரி இருக்குதா? சொல்ற கண்டென்ட் கிளியரா விளங்குதா? இப்படியா சரி சரிக்கு சொல்லலும். ஓகே என்று சொன்னா எஸ் என்று கமெண்ட்ல போடுவோம். நான் சொல்ற விஷயங்கள் கிளியரா விளங்குது அப்படின்டா சூப்பர். ஓகே விளங்குது. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே அப்போ ஏண்டா அந்த ஜேர்னி என்று சொல்ற நேரம் அப்போ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிச்சது தான் அது ஒரு கம்பெனியாக இதாக நான் அப்படி கொண்டு வந்து அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணதான் எனக்கு இந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒண்டிக்கிற பேஷன் ஒண்டிக்கிறன்றதிலிருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் என்னத்தை ஆரம்பிச்ச அந்த பிஸ்னஸ் மாடலெல்லாம் நான் சொல்லி கொண்டு போவேன். அதுக்கு முந்தைய இந்த கண்டென்ட் அப்படி கொண்டு போகிறது. யார் சரிக்கு சவுண்ட் விளங்குது இல்லையா? இல்லாட்டி எல்லாருக்கும் தானா? ஒரு மெசேஜ் ஒன்று வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பத்தாக்களுக்கு ஓகே இல்லாட்டி அவருக்கு மட்டும்தானா? சார் விலங்கல சார் சவுண்ட் இல்லை சார். எல்லாருக்கும் அப்படித்தானா? சவுண்ட் வந்து கிளியரா தான் இருக்கு. அந்த விளங்காதவங்க கொஞ்சம் வால்யூம் அவங்களோட டிவைஸை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே மத்தாக்களுக்கு ஓகேன்னா சில நேரம் அவருக்கு தான் இதாகும். அப்ப இந்த இடம் வந்து நான் சொல்றது மிக முக்கியமான பாயிண்ட் தான் இது எங்களுக்கு. ஏண்டா இன்றைக்கு சில நேரம் சில ஆக்களை நான் பார்த்திக்கிறோம் மத்தாக்கள்கிட்ட செய்யறத பார்த்து அது நல்ல மாடல் இதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிற அது ரன்னிங்ல தொடர்ந்து போறது இல்லை. ஏன்னா அவங்க இனமொத்தர்கிட்ட சக்சஸையும் அந்த ஜேர்னியும் இந்த யூடியூப்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் செய்யணும்னு ஆரம்பிக்கிறது ஒரு 6 மாசம் 1 வருஷம் அதோட இல்லை இது எனக்கு சரி வரல, இது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை, அல்லது இதுக்கு எனக்கு இன்கம் ஒன்று வரது இல்லைன்னு சொல்லி ஒரு மாற. ஆனா உண்மையில உங்களுக்கு அதுல ஒரு பேஷன் ஒன்று இருக்குது. அது எந்த வேக்கண்டாலும் பிரச்சனை இல்லை. அனுமதிக்கப்பட்ட இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணிலுமான அது பிசிக்கலாக ஈக்கிற ப்ராடக்டா இருந்தாலும் அது ஆன்லைன்ல நீங்க கொண்டு வர நேரம் நிறைய பக்கங்கள்ல வந்து அது பெனிஃபிட்டாக மாறுது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணி கொண்டு போறேன். இந்த மெயினாக இந்த பாயிண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ போல்டாக சொல்றதுக்கு காரணம் இதுக்கு பிறகு நீங்க ஒரு பிஸ்னஸாக ஆன்லைன்ல கொண்டு வரேன்னு சொல்லி ஐடியா பண்ற நேரம் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க யோசிக்க வேணும். நீங்க சில விஷயங்கள் எழுதியலும் உங்களுக்கு. உதாரணமாக நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு போறோம் ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று தாளொன்று எடுத்து உண்மையிலே உங்களோட பேஷன் என்ன அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் ஒன்று வேணும்னு சொன்னா என்ன தனிப்பட்ட வகையிலையும் இந்த டீம் துருவாக கண்டெக்ட் பண்ணி கேட்டால் நான் அதுக்கான சில சப்போர்ட்டுகளை தருவேன். அதே போல் உங்களோட ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது. அதே போல் மார்க்கெட்டில் இன்றைக்குள்ள டிமாண்டான ஃபீல்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சரியான ஒரு பிளான் உண்டு. ஒரு 1 இயர் ஒரு 6 மாதம் அதில் 5 இயர்ஸ் இப்படி சொல்லி அதுக்கான அந்த கோல்ஸ் செட் பண்ணி அதை நீங்கள் உண்மையிலே சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் உங்களோட பிஸ்னஸை வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே சரி ஓகே. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் முன்னுக்குள்ள அந்த இதில் வந்து இருக்கக்கூடிய உங்களோட அந்த பேஷன் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. அதே போல் வந்து அதுக்கான ஸ்கில்ஸையும் உங்கள்கிட்ட ஈகுமெண்ட் சொன்னால் அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் அதுக்கான அந்த ஃபவுண்டேஷனை எப்படி பேசிக்காக எப்படி செஞ்சு கொள்றது. அப்போ உதாரணமாக நான் எடுத்துக்கொள்வோம். இன்னின யாராவது டீச்சிங் சைடில் இன்ட்ரெஸ்டான ஒருத்தராக இருக்குமெண்டா அவர் இதுவரைக்கும் ஃபிசிக்கலாக நிறைய இடங்களில் போய்த்து ட்ரைனிங் கோச்சிங் அல்லது டீச் பண்ணுற இந்த வீடியோங்கள் அல்லது ட்ரெயின் பண்ணுறதில் செஞ்சு கொண்டிருந்தா அவர்
ஐடென்டிஃபை பண்ற ஓகே ஏன்டா ஆன்லைன் பிசினஸாக இதை மாற்றணும்னு அவருக்கு செய்யலுமான வேலை. அவர் இதுவரைக்கும் யாருக்கு அந்த சர்வீஸை கொடுத்துட்டு இருந்தேன்றதை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை அவர்கிட்ட நீச் என்று சொல்றோம். ஸ்டூடெண்ட் மாருக்கான அந்த ப்ரோக்ராம்கள் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்டா. அவர் அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி இந்த ஆன்லைனுக்கு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலுமாண்டா, உதாரணமாக அவருக்கு இப்படியான இந்த மாதிரியான வெபினார்கள் ஸ்டூடெண்ட் பேஸ் கண்டக்ட் பண்ணிடும். அதே போல் அவரோட அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக தொடர்ந்தும் சோஷியல் மீடியாவில் கொண்டு போகிறார். நீச்சை செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அடுத்த ஒரு வருஷம் அல்லது அடுத்த 6 மாதம் இதுவரைக்கும் மேண்ட இந்த ஃபீல்டில் டீச்சிங் சைடில் அல்ல ட்ரைனிங் சைடில் இருந்தா நான் வந்து இப்படியான வீடியோஸ் இத்தனை போட்டு இந்த வேலைகளை செய்கிறது சரி அதுக்கான ஒரு பிளானிங் உண்டு, ஒரு கண்டென்ட் உண்டை போட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்போ அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றுற எப்படி என்றால் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் தான். உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் கோச் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறேன்டா அவங்க ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறது போல் அவங்களோட பர்சனல் கைட் பண்ணுறது, இந்த விஷயங்களை வந்து ஒரு பிஸ்னஸாக ஆன்லைன் த்ரூவாக கொண்டு போயிடும். இல்லை அப்படி இல்லை இன்னமொத்தர் இருக்கிறார் அவருக்கு வேறு சைடில் இன்ட்ரெஸ்டான ஒருத்தர் நம்ம ஆன்லைன் என்று சொல்கிற நேரம் நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மெல்லாம் பார்க்குறோம். அதே போல் குறிப்பாக இன்றைக்கு உள்ள இதில் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது நல்ல ஒரு ஃபீல்ட் தான். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் போயிடும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஸ்டோரி சொல்கிறேன், நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மெயினாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற சர்வீஸ் தான் நாங்கள் மெயின் எங்களோட சர்வீஸாக கொடுக்குறோம். அப்போ நான் எப்படி அதை என்ன அதுக்குள்ளே கோந்துன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த நெட்ஒர்க்கிங் சரி இன்ட்ரெஸ்டான இது. சோஷியலி வந்து நான் நிறைய என் கண்டென்ட்களை என் ஃபேஸ்புக் பேஜ் அது மற்ற தளங்களில் யூடியூப்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது. அப்போ அதே நேரமே எனக்கு ஆரம்பத்தில் நான் நிறைய இப்படியான சில சின்ன சின்ன பேஜஸ்களுக்கான எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே எனக்கு ஒரு பேஷன் ஈகிற, எனக்கு ஒரு ஸ்கில் ஈகிற, அதுலேருந்து எப்படி அதை பிஸ்னஸாக மாத்திரன்னு செஞ்சு இருந்தான். நான் இங்கே கத்தாருக்கு வார நேரம் இதை ஒரு பேரில் எங்களோட க்ரோத் என்ற பேர், க்ரோத் டிஜிட்டல் சொல்யூஷன் என்ற பேரில் ஒரு பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணி அதிலிருந்து நான் ஆல்ரெடி செஞ்ச நாட்டில் செஞ்சதிக்கிற இங்கேயும் அதுக்கான ஆக்டிவிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அல்லாட உதவியால் அல்ஹம்துலில்லாஹ் அது அப்படி ஜேர்னியாக போகிறேன். இன்றைக்கு ஒரு அது பிஸ்னஸ் ஒரு வேறொரு லேயரில் ஒரு வேறொரு ஸ்கேலில் பெய்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு அதை அப்படி மாற்றி கொண்டு போகக்கூடியதாகிது. நிறைய ஸ்ட்ரகிள் சீக்கிதான், ஆனாலும் ஒரு பேஷன் ஈக்குது, அதுக்கான ஸ்கில்ஸ் ஈக்குது. அதை நான் வந்து இன்னும் ஷார்ப்பாக பண்ணிக்கொள்கிறேன், அப்படி கொண்டு போகிறேன்ற விஷயம். அப்போ அதில் ரெண்டாவது தான் அதில் போட்டோமா இதுக்கான பிராண்டிங். இந்த பிராண்டிங் என்று சொல்கிறது போல தான் நான் சொன்னது போல் இப்போ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் எங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருந்தால் அதை நான் யாருக்கு கொடுக்குறேன்ற ஒரு விஷயம் இங்கே வந்து நீச்சன்றதில்ல. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட சர்வீஸை மெயினாக கொடுக்குற SME என்று சொல்லக்கூடிய ஸ்மால் மீடியம் இப்படியான செக்டரில் பிஸ்னஸ்ஸல் அது எந்தெந்த செக்டர் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கான இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட் அவங்களோட சோஷியலி எப்படி அவங்களோட அந்த கண்டென்ட்களை நாங்கள் கொண்டு போகிறது, கம்பெனி எப்படி கொண்டு போகிறது, அவங்களுக்கான ஃப்ளேயர்ஸல் இப்படி ஃபுல் சர்வீஸை நாங்கள் அதை தாண்டி வேறு வெப்சைட் டெவலப்மெண்ட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தாலும் எங்களோட ஏஜென்சியால் இது மெயினாக கொடுக்கணும். அப்போ அதுக்கான அந்த பிராண்டிங் என்று சொல்கிறது அந்த லோகோ பின்னைக்கு பார்த்தவங்களை பார்த்து இந்த ஃபென்டா கொக்கோ ஜஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது, இது ரெண்டையும் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும் இது தான் என்று சொல்லக்கூடிய. அப்போ எங்களோட பிராண்டிங்கையும் நாங்கள் தொடர்ந்து விசிபிளாக அதில் அடுத்ததான் மூணாவது வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறது, தொடர்ந்து அதுக்கான கண்டென்ட்களை போடுற நேரம், அது சம்மந்தமாக பேசுகிற நேரம், அது சம்மந்தமான விடயங்கள் இப்படியான இப்போ இன்றைக்கு நான் அவங்களோட ஷேர் பண்ணி கொள்றதும் அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் த்ரூவாக ஒரு ஆக்டிவிட்டி தான். சொல்கிற நேரம் எங்கள்கிட்ட பிஸ்னஸ் என்ன எப்படியான சர்வீஸை கொடுக்குறன்ற விஷயம் எங்களை சுற்றி உள்ளாக்களுக்கு அறிமுகமாகும். அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பிஸ்னஸை இது பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு எப்படி கொண்டு போயிட மாட்டோம், எங்கள்கிட்ட பிஸ்னஸ் அந்த சர்வீஸ் அல்லது ப்ரொடக்ட்னு சொல்கிறது நேரம் எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே அல்லது எங்கள்கிட்ட ஃபேமிலிக்குள்ளே எங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறன்ற ஒரு லேயரை கொண்டு போயிடும். குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டெஸ்டிங் பீரியடாக. அதே அவங்கள்ட்ட நல்ல ஒரு வரவேற்பீக்குது, அதே போல் அவங்களுக்கு அது தேவையாகுதுன்றா அது அடுத்தடுத்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் த்ரூவாக அல்லது இன்னும் பலர்கிட்ட அவங்களுக்கு கொண்டு போய் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அது கீழே தான் நான் போட்டுக்கிறேன் அந்த பிஸ்னஸுக்கான ஒரு சின்ன ஒரு வெப்சைட் உண்டு. இதெல்லாம் பெரிய காஸ்ட்லி அல்ல, பேசிக்லி செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கோலுண்டை செட் பண்ணி ஒரு ஜேர்னியில் போகிற நேரம் வரக்கூடிய விஷயங்கள் தான். வெப்சைட்ன்றது கம்பல்சரியும் இல்லை. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொள்ளணும். ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் உண்டு, இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பேஜ் உண்டு, டிக்டாக் இன்றைக்கு நல்லா பூமிங் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுற இப்போ ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரையில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்போ டிக்டாக் யூடியூப் நல்லாவே பூமிங் இருக்கிற. அப்போ எங்களோட பிஸ்னஸை தொடர்ந்தும் அதுக்குள்ளால கொண்டு போய் அந்த விஷயங்களை வந்து நாங்கள் கண்டென்ட் அதை எப்படி கொண்டு வர விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டு போகிற நேரம் அது எங்களோட பிஸ்னஸ் அடுத்தடுத்த லேயருக்கு அடுத்தடுத்த ஆக்களை அறிமுகக்கூடியதாக அது மாறிடும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்கட அந்த ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் செட் பண்ணி கொள்றது. ஓகே, அடுத்த மிக முக்கியமானது தான் இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறோம். இந்த விஷயங்களுக்கான பேசிக்கான விஷயங்கள் எப்படி செஞ்சு கொள்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
உதாரணமாக நாங்கள் எங்கள்ட ஒரு டிசைனிங் ஒர்க் கொண்டு செஞ்சு கொள்றோம்டா அதை வந்து இந்த கென்வான்னு சொல்லக்கூடிய ஒரு டூல், அது இன்றைக்கு ஒரு அட்வான்ஸ் டூலாக பேசிக்காக எல்லாருக்கும் செய்யலும், ஆனால் ஏஐ எல்லாம் இன்டகிரேட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக நான் சொன்னது போல் ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு வரணும், அல்லது இது தான் உங்களோட பேஷன், இது தான் ஸ்கில்ஸ், இந்த பிஸ்னஸை தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்டா. இப்போ யோசிப்பீங்க எப்படி இதுக்கான இந்த விஷயங்களை செஞ்சு கொள்றேன், எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறேன், எப்படி டிசைனிங் ஒர்க்கை செய்கிறேன். அப்போ அதுக்கு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. எங்களுக்கு பேசிக் ஃப்ரீ டூல் கென்வா, இதுலேருந்து எங்களுக்கு பெய்ட் டூல், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மோட்லேயும் எடுக்கலாம், சின்ன அமௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகும். லொகோ செட் பண்ணிக்கொள்றது, அதே போல் அதுக்கான கண்டென்ட் வீடியோஸ் எடிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக இதை செஞ்சு கொள்ளக்கூடியதாகும். சரி, அதையும் செஞ்சு கொண்டேன். அடுத்த கட்டமாக இந்த கண்டென்ட்டை நாங்கள் எங்கே தேடுறோம்? இது நேரம் எங்களுக்கு புதிய கண்டென்ட் புதிய விஷயங்கள் வரலண்டா, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் கண்டென்ட் ஐடியாஸ் எடுக்கக்கூடிய ஃபெஸ்ட் இடமாக எங்களுக்கு வந்து ChatGPT. முந்தி நான் சொன்னது போல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு இப்படியான விஷயங்களை செய்யணுமாட்டா நாங்கள் கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணுறது. ஆனால் கூகுளில் எங்களுக்கு சரியான எங்களுக்கான அந்த இது விஷயங்களை நாங்களாக தேடி எடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. உதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதுக்கான அந்த பிஸ்னஸ் மாடல் இப்படி. அப்போ இன்னும் சில அட்வான்ஸ் டூலுக்கு அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், அதுலேயும் உங்களுக்கு செய்யலும். அப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் 3வது, இந்த வீடியோங்கள் எப்படி நாங்கள் மத்தாக்களோட அந்த பிஸ்னஸை வந்து நெட்வொர்க், அதாவது இது பண்ணிக்கொள்றோம்டா. எல்லாருக்கும் தெரிஞ்ச டூல் தான் இந்த ஜூம், கூகுள் மீட், அதே போல் இந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து வீடியோ கால்ஸ் இது பண்ணிக்கொள்ளும். எங்கடா சேவிஸை உதாரணமாக நான் சாம்பிளுக்கு எடுத்தேன்டா, ஒரு டீச்சர் அவர் வந்து அவரோட பிஸ்னஸ் ஃபுல்லாக ஆன்லைனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வர நேரம் இந்த விஷயங்களை நான் சொன்னது போல் பேசிக்கான லோகோ கிரியேட் பண்ணுற, கண்டென்ட் இது பண்ணுற, அவருக்கு பிள்ளைகளோட மீட் பண்ணுறது, அந்த அவர் சேவிஸை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா இந்த ஜூம், இந்த கூகுள் போன்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு பேசிக் டூலாக பயன்படுத்திடும். அப்போ இது வந்து நான் சொல்றது போல ஒரு பேசிக்ல இருந்து எங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு பேசிக் டூல்ஸ்களாக தான் அறிமுகப்படுத்துகிறேன். அதே போல தான் அடுத்தது மிக முக்கியம், அதிலே நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்தான் இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறது இந்த ஏஐ ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரால தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாத்துலேயுமே ஏஐ இப்போ புதுசாக வரக்கூடிய டூல்ஸ்கள் அல்லது நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தா எது உண்மை எது பொய் என்று செல்லுற அளவுக்கு இன்றைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகிறத பார்க்குறோம். நான் சொன்னது போல் எங்கள்கிட்ட டிசைனிங் வீடியோ எடிட்டிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்த Adobe Firefly என்று சொல்லக்கூடியது வந்து அட்வான்ஸ் சொல்ல பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் அல்ல, ஆனாலும் எங்களுக்கு வந்து எங்களோட விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணி செஞ்சு கூடக்கூடியதாக இருக்கும். அதே போல் புதுசாக வந்து இந்த கூகுள் ஜெமினா என்றத கூகுள் நெனோ பனானா நிறைய நாங்கள் பார்த்திப்போம். எங்களோட சில வீடியோஸ் எல்லாம் மெயினாகவே ஃபோட்டோஸ் இமேஜ்கள் வந்து வித்தியாசமான எங்களை செஞ்சு கொண்டு போகிறது. அப்போ இதை வந்து எங்களுக்கு எங்களோட பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வரையணும்டா, எங்களோட தேவையான விஷயங்கள் இதிலிருந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மிக முக்கியமானது. அதே போல தான் எங்களோட வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு Synthesia.ai என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோ டூல் வந்து வேற லெவல். உண்மையிலே நல்ல எங்களோட எடிட்டிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷனலி நல்ல லெவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு டூல் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டூல். இதெல்லாம் நான் செக் பண்ணி நான் சில விஷயங்களை தான் அவ்வளோ ஷேர் பண்ணுறேன். அதே போல் வந்து ஹைஜென் என்று சொல்லக்கூடிய இந்த டூலை பொறுத்தவரையிலையும் இதில் மிக முக்கியமான ஒன்று தான் எங்களுக்கு நாங்கள் உதாரணமாக டார்கெட் பண்ணுறது இங்கிலீஷ் ஆடியன்ஸை தானண்டா. எங்களுக்கு இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாண்டா. எங்களுக்கு செய்யக்கூடிய இந்த தமிழ் வீடியோ அதை வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பெரிய வேக்கொண்டையில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறது மூலமாக அதில் இது பண்ணி அதை லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மூலமாக அதை இங்கிலீஷ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வீடியோக்களாக அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எடிட்டிங் வேக்கள் எங்களுக்கு தேவையான நிறைய வேலைகளை இன்றைக்கு இப்படியான ஏஐ டூல்ஸ் மூலமாக செய்யலும். அதே போல் ரன்வே என்று சொல்லக்கூடிய இந்த டூலும் இந்த ஏஐ டூல் மிக பவர்ஃபுல்லான டூல். உங்களுக்கு நான் ஃபோட்டோகளை போட்டு ஜஸ்ட் போய்த்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல தான் மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த CapCutன்றது. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த CapCutன்றது மிச்சமே ஃப்ரெண்ட்லியாக இந்த வந்து யாரோடண்டா இந்த டிக்டாக்கோட தான். அப்போ டிக்டாக்ல செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாம் CapCutோட தான் ஷேர் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. இன்றைக்கு அதை ஒரு தனியொரு டூலாக மாறிட்டு CapCutன்ற டூலை மட்டும் வச்சுக்கொண்டு பிஸ்னஸ் வீடியோ எடிட்டிங் செய்கிற ஆன்லைன் இப்போ எல்லா தேவைகளும் இன்றைக்கு வந்துக்குது. உதாரணமாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் செய்கிறேன்டா, உங்களுக்கு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் ஆகினா வீடியோ செய்கிறதுக்கான தேவையும் இருக்குது. அப்போ வீடியோ எடிட்டிங்ன்றதே தனி ஒரு பிஸ்னஸாக வந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது சின்ன காலத்துலேருந்து ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் ஆகினா வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி அல்லது வீடியோ எடிட்டிங் ஒரு பிஸ்னஸாகவே உங்களுக்கு அது நிறைய இன்றைக்கு செஞ்சு கொண்டக்கூடிய ஆக்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்கிறான். நிறைய பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய அவங்களோட இன்ட்ரெஸ்டாக வெறுமனே எடிட் பண்ணி சும்மா ஷேர் பண்ணுறதில்ல, ஒரு பேஷனாக கிரியேட்டிவாக இது பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களோட பிஸ்னஸ், அது நான் சொல்ல போகிற இந்த எந்த ஒரு செக்டரில் வந்தாலும் அது எங்களுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அதே போல தான் அடுத்த லேயரான கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் தொடங்குறதுக்கான ஒன்று தான் இந்த க்ளவுட் ஏஐ என்றது உண்மையிலே நல்ல ஒரு ஏஐ டூல் தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன ChatGPT மாதிரி தான் எங்களுக்கு எங்களோட கூகுள் த்ரூவாக எங்களுக்கு எக்ஸஸ் ஆகிலும் எங்களுக்கு தேவையான கண்டென்ட்களை அலைன் பண்ணி சரியாக எடுத்துக்கொண்டு அதை சரியான டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டூல் தான். ஃபோட்டோஸில் நீங்கள் இது பண்ணி இந்த டூலெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கைட்லைன் அல்லது ஒரு ரோட் மேப் பண்ணுற வகையில் ஜஸ்ட் எல்லாத்தையும் அதுக்கான ஒரு கைடாகத்தான் ஷேர் பண்ணி கொண்டு போகிறது. அதே போல் குரோக்குன்னு சொல்கிறது வந்து இலோன் மஸ்க் ஒரு கம்பெனி ஏஐ டூல் ஒன்று தான். சரி ஃபாஸ்டான ஒரு டூல், குயிக் எங்களுக்கு அதில் ஒரு மெத்தட் இருக்குது. நல்ல டேட்டாஸ் எங்களுக்கு அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது நானும் எங்களோட விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு டூல் தான். அதே போல் அடுத்து பெர்ப்ளெக்சிட்டின்றது இதுவும் இதுகளோட வரக்கூடிய ஒன்று தான். நல்ல டேட்டாஸில் சரியான எங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான விடயங்களை வந்து துல்லியமாக எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு பிளாட்ஃபார்மும் தான் இது. அதே போல் எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முந்தைய அறிமுகமான இந்த டீப் சீக்கர்ஸில் சைனாட இந்த ஏஐ டூல் இது ஃப்ரீ டூலாக அமைக்குது. அதே போல் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இதிலிருந்து கூட எங்களோட பிஸ்னஸ் அடுத்த லேயர் கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூல். அப்போ இதுவரைக்கும் உள்ள இந்த விடயங்களை பார்த்தண்டா உங்களுக்கு கிளியராக நான் சொன்ன விடயங்கள் தான் எங்கள்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பான பிஸ்னஸை எப்படி பேசிக்லேருந்து கொண்டு வரதுக்கான பேசிக் செட்டப்கள் தான், பேசிக் டூல்ஸ்கள் எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்ன்ற விஷயங்கள் தான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியாக்கள் வந்திருக்கும் அல்லது நீங்கள் நான் சொல்லி கொண்டு போகல சிலாக்கள் ஓகே நான் இது வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிற பிஸ்னஸ் அடுத்த லேயரை கொண்டு போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன், அல்லது சிலாக்கள் இருப்பீங்க நான் இது வரைக்கும் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணல ஆனால் இதுக்கு போகிறோம் நான் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த விஷயங்களோட உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோலோட செட் பண்ணி கொண்டு போகிற நேரம் உண்மையிலே அது ஒரு ப்ரொஃபிட்டபிளான மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு டிமாண்டான ஒரு பிஸ்னஸ் எங்களை மாற்றி கொண்டு போயிடும். சரி, அடுத்ததுதான் இது எல்லாம் செஞ்சிக்கிறது. ஆனால் எப்படி இந்த மார்க்கெட்டிங் க்ரோன்னு சொல்லக்கூடிய வீடியோங்க எப்படி செய்கிறது? இப்போ நான் சொன்னது போல தான் அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ்டையும் பிஸ்னஸ்ட கீ பேர்சன் வந்து யாருன்னு சொன்னால் நீங்கள் தான். இப்போ நான் சொல்லுவேன் இது மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கலாம், அது அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறொரு சேனலாக இருக்கலாம், அல்லது கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், அல்லது டீச்சிங், இப்படி எந்த செக்டரில் நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்தாலும் உங்களோட ஸ்டோரி உங்களோட ஜேர்னியை நீங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணி கொண்டு போகக்கூடியது கண்டென்ட் வீடியோவாக டெஸ்ட் ஃபார்மேட்டாக இப்படி எங்களோட சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் கண்டினியூவாக கொண்டு போகிற நேரம் உங்களை சுற்றியான ஒரு ஆடியன்ஸ் ஒன்று பில்ட் ஆகக்கூடியதாக மாறும். அதே போல் நீங்கள் எந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வழங்குறதுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு வந்திருக்கீங்க. உதாரணமாக எங்களை பொறுத்து நான் சொன்னது மார்க்கெட்டிங் சர்வீஸ், அதில் குறிப்பாக சோஷியல் மீடியான்ற இந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரகல் லீகிற பிஸ்னஸ் ரெவன்யூ கூட்டி கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஸ்மால் மீடியம் அப்படியான பிஸ்னஸ் அவங்களுக்கான மார்க்கெட்டிங்கை செஞ்சு கொடுக்குறன்றது எங்களோட மெயின் ஒர்க். அதை தாண்டி உள்ள சில ஒர்க்களும் செய்கிறோம். அப்போ அது அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் நான் கொடுக்குறோம். ஏன்னா வெறுமனே இந்த மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியான்னு சொன்னோடனே அது இன்றைக்கி ஒரு மித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கோணத்தை பார்க்கப்படுறது வெறுமனே போஸ்டர் ஷேர் பண்ணுறது வீடியோ போடுறதுன்றது மட்டும். அப்போ அதை தாண்டி பெரிய ஒரு ஒர்க் கொண்டு இருக்கிற சரியாக மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுற, அதே போல் அவங்களோட கம்பெட்டிட்டரை அனலைஸ் பண்ணுறது, கம்பெனிகளை பட்ஜெட்டில் சரியாக செட் பண்ணுறது, சரியான ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறது, கண்டினியூவஸாக அதுக்கான கண்டென்ட்டில் கொண்டு போகிறது, கண்டென்ட் கலண்டர் என்று சொல்கிற விஷயங்களை சரியாக லைன் பண்ணி கொண்டு இப்படி ஒரு பெரிய ஒர்க் கொண்டோட தான் அது வந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு போகிற நேரம் ஒரு அதாவது எங்களோட ட்ரெஸ்ட் ஒன்று பில்ட் ஆகக்கூடியதாக மாறும். அப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணி கொண்டு போகிற தொடர்ந்து வீடியோவாக கண்டென்ட்டாக போட்ட நேரம் உங்களை பற்றி தெரிஞ்ச அல்லது உங்களை பற்றியான உள்ள அந்த எல்லா நெட்வொர்க்லையும் இவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் தான், இவர் இப்படியான விஷயங்கள் நல்லா செய்கிறான்னு சொல்ல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். இது வந்து எங்கட இந்த மார்க்கெட்டிங் எங்கட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற நேரம் உதாரணமாக நீங்கள் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுற நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸ் மாடலில் இப்படி நான் செஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியெல்லாம் செஞ்சது போகிறோம். தொடர்ந்து ரிசல்ட் ஒன்று வந்தோ இல்லையோ தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகிற நேரம் அது ஒரு டைமில் வந்து ஒரு பூம் ஆகும். அது வந்து உங்களோட பிஸ்னஸை அடுத்த லேயரை கொண்டு போகக்கூடியதாக மாறும். நிறைய பிஸ்னஸ் நான் பார்க்குறோம். உதாரணமாக நான் இதோட சேர்த்து ரிலேட்டடாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கும் சில நேரம் சொல்லுவாங்க இந்த வைல்ட் குக் புக்னு சொல்லக்கூடிய அந்த போய்ட சேனலை நாங்கள் பார்த்திப்போம். இப்போ அவர் ஆரம்பத்தில் அவரோட அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுலேருந்து அப்படி ஒரு இடத்துல டைன் ஆகி அவர் வாரார். அவரோட வீடியோ அந்த ஸ்டைல் இதுகள் வந்து அது ஒரு வித்தியாசமான கோணம், பேசுறது இல்லை, அந்த மோஷன் அது வித்தியாசமான அவரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் வந்து அவரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய்த்த அளவுக்கு அவரோட பிஸ்னஸ் மாறிட்டு அவர் தொடர்ந்து கண்டென்ட் போட்டுன்னு போகிறாரு. அவர் ஒர்க் பண்ணினா ஏன் பண்ணுறதை வந்து அவர் குறிப்பிட்ட காலத்தில் அதை விட பல மடங்கு ஏன் பண்ணுற அளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்டாக செய்கிறார். அவருக்கு ஒரு பேஷன், அவருக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் அவர் டீக்கிரி. எனவே அதை கண்டினியூ செஞ்சு கொண்டு போகக்கூடியதாக தொடர்ந்து அவரோட அந்த ஸ்டோரியை அவரோட விஷயங்கள் இடக்கடை ஷேர் பண்ணுறாரு. இப்படி தான் சில இன்டர்வியூகளில் போய் இது செல்றாரு. அப்போ ட்ரஸ்ட் ஒன்றும் பில்ட் ஆகி அவர்
ப்ராப்ளம் சில நேரம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு விஷயமாக அதை பார்க்கப்படுறது. சாப்பாடு புதிய விஷயங்கள் எப்படி செய்யறன்ற ஐடியா கொடுக்கறதோட ஆட்களுக்கு வந்து அந்த அந்த எடிட்டிங் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். அப்போ ட்ரெஸ்ட் பில்டாக இப்படி அவரோட பிஸ்னஸ் க்ரோவா இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனி லெவலுக்கு அவர் கொஞ்ச நாளைக்கு முந்தி வைல்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் கூட்டி ஒரு அவரோட ஓனான ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அதை அவரை கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறேன். அப்போ எங்களுக்கு ஆன்லைன்ல தொடர்ந்து கொண்டு போற நேரம் அதை வந்து எங்களுக்கு அடுத்த லேயர் தான் அந்த பிசிக்கலாகவும் கொண்டு போகக்கூடியதாக அது மாறும். அது வந்து உடனே நடக்காது, அது ஒரு ஜேர்னியாக போகணும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு விடயம் தான் எங்கள்ட அந்த பிஸ்னஸ் ஆன்லைன்ல வந்து அந்த மார்க்கெட்டிங் அந்த க்ரோன்ற விஷயத்த செஞ்சு கொள்றதுக்கு. அதே போல தான் இப்போ நாங்கள் இன்டர்நெட் சொல்லி வந்துட்டு அதில் இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ள எங்களோட பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியான்றது. அது எல்லாருக்கும் ஃப்ரீயாக எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிடும். இப்போ வெறுமனே சோஷியல் மீடியான்ற ஒரு பேஜ் ஒன்று நீங்கள் நாளைக்கு உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு வார மாதம் 2வது போஸ்ட்டை போட்டு அதுக்கு பிறகு இடக்கடை மாதிரி போட்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு டெஸ்ட் பில்ட் ஆகும். அதே போல் எங்களோட பிஸ்னஸை பற்றி அறிமுகமாகும். அது அப்போ அது கன்சிஸ்டன்ஸாக ஒரு தொடர் தேர்ச்சியாக நாங்கள் அதுக்கான சில கண்டென்ட்களை போட்டு நான் சொன்ன போல் இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான கண்டென்ட்களை பிளான் பண்ணி தொடர்ந்தும் அதுக்கான டைமிங்களில் போட்டு கொண்டு போகிற நேரம் ஷேர் பண்ணி கொண்டு போகிற நேரம் தான் எங்கள்ட அந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணக்கூடியதாவது மாறும். அப்போ அந்த கண்டென்ட்டில் எப்படி வரணுமெண்டா அது வந்து எங்களோட பிஸ்னஸில் எடுக்கேட் பண்ணுறது, அதே போல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில், அதே போல் இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய இன்னமொத்தர் வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி பார்க்குறன்ற அந்த ஸ்டைலில் அந்த விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுற நேரம் அதுக்கான அந்த பிஸ்னஸுக்கான அந்த ஆடியன்ஸ் செட்டாக அதை அப்படி கண்டினியூவாக கொண்டு போகக்கூடியதாக மாறும். அதே போல் தான் அடுத்தது நான் சொன்னது போல் நீங்கள் யாருன்னு உங்களோட பர்சனாலிட்டியை அதில் அடிக்கடி உங்களோட அந்த கண்டென்ட்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக மாற்றணும். அப்போ அது வந்து வெறுமனே பிஸ்னஸை தாண்டி உங்களோட ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணக்கூடியதா. பர்சனல் பிராண்டிங்ன்றது ஒரு தனியொரு சாப்டர். அது வந்து எங்களுக்கு வேறொரு இதில் அடுத்த சீரீஸில் மாதிரி எங்களுக்கு வேணுமாட்டா செய்யக்கூடியது. அது ஒரு எப்படி செஞ்சு கொண்டு போகிற எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறன்றது இக்கி. அப்போ சில எங்களோட பிஸ்னஸ்லேயும் எங்களோட வீடியோஸில் எங்களோட கண்டென்ட்டில் போடுற நேரம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் தானன்றதை எங்களை சுற்றி உள்ள அந்த ஆடியன்ஸுக்கு அதை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களோட பிஸ்னஸில் ஒரு லேயர் தான் இந்த சோஷியல் மீடியான்ற இந்த ஃப்ரீ டூல்ஸ். அப்போ அதில் இது வந்து ஆர்கானிக் என்று சொல்கிறது எங்களுக்கான இந்த பிராண்ட். இதை தாண்டி பெய்டுன்னு செல்லக்கூடிய ஒன்றிக்கிற எங்களோட பிஸ்னஸ் அடுத்த லேயர் கொண்டு போகிறதுக்கு இன்னும் பலர்கிட்ட குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், பெய்ட் கேம்பெயின்ஸ் இப்படி எல்லாம் அதாவது ஃபேஸ்புக் த்ரூவாக இருக்கலாம். அதே போல் கூகுளில் வந்து அதில் எங்களுக்கு வந்து வீடியோவாக இது மற்ற எட்ஸில் ரன் பண்ணுறது இப்படி எங்களுக்கு அது கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எங்களோட பேசிக்காக எங்களோட பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிற நேரம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது கன்சிடர் பண்ண வேண்டிய விடயங்களாக நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். சரி, அடுத்ததுதான் இப்படியெல்லாம் செஞ்சுன்னு சொல்றது வந்து நீங்க சொல்லி கொண்டு போறீங்க தானே. இதுக்கான எக்ஸாம்பிள் சீக்கிரான்னு கேட்டா ஜஸ்ட் நான் அவங்களுக்கு ஒரு 2 சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டிருக்கிறேன். இது தானன்றதல்ல, இது ஜஸ்ட் நான் அவங்களோட சும்மா ஷேர் பண்ணிக்கொள்வோம். உதாரணம் அதில் ஃபெஸ்ட்டு கீக்கிறத பார்த்தா மிஸ்டர் பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூபர்ட அந்த லோகோ நான் போட்டிக்கிறேன். இப்போ அவரோட அந்த ஜேர்னியை நீங்க எடுத்து பார்த்தேன்னு சொன்னா அவர் தொடர்ந்து 10-15 வருஷமாக நினைக்கிறேன் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் அவர் ஷேர் பண்ணுது வீடியோ போல. அவர் கேமிங் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணினது தான் பெரிய அளவுக்கு ரீச் இல்லை, பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு ரியாக்ஷன் இல்லை அப்படின்ட்டு போய்த்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு பேஷன் அவர்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் அவர் தொடர்ந்து ஷேர் பண்ணி கொண்டு போகிற நேரம் இன்றைக்கு அது உலகத்திலே ஒரு நம்பர் 1 யூடியூப் சேனலாக அது வந்திக்குது. அப்போ அவர் இன்றைக்கு அதை சுற்றி இன்றைக்கு நிறைய பிஸ்னஸ் மோடில் வந்து கோந்திக்குது. எல்லாருக்கும் சில நேரம் அவரை பார்க்குற நேரம் உங்களுக்கு வீடியோஸ் இது பண்ணுற நேரம் விளங்கிக்கும். நிறைய ப்ரொடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் எல்லாம் அதுக்குள்ளால அவர் எடுத்துகிட்டு வர இந்த மிஸ்டர் பீஸ்ட்ன்றதை இது வச்சு. அதே போல் அடுத்த ஒன்று இந்த கப்புருக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அதாவது துலித் ஹேரத் சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் ஒரு லீடிங் லெவலில் உள்ள ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக அதை பில்ட் பண்ணுறாரு. இப்போ வெறுமனே இவர் இந்த பிளாட்ஃபார்ம் பின்னுக்கு யார் ஈக்கிறன்றது வந்து இவர் அடிக்கடி அந்த குறிப்பிட்ட அந்த என்டர்பிரனர் என்று சொல்லக்கூடிய ஆள் வந்து அவர் வீடியோவில் அதே போல் வேற இன்டர்வியூகளில் அவர் ஷேர் பண்ணுவார். இப்போ இது வந்து புதுசாக மாறிக்கிற அவரோட லோகோ. அப்போ இதை கண்டினியூவாக அவர் அந்த விஷயங்களை டிஜிட்டலி கொண்டு போகிறதால தான் இன்றைக்கு அவரோட பிராண்டும் இடத்துல வேற ப்ரொமோஷனல் நடக்குது. இது ஒரு நல்ல ஒரு பிராண்டாக இன்றைக்கு ஒரு ஆக்களுக்கு அறிமுகமான ஒரு பிராண்டாக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அப்போ இது வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு லேயரில் சின்ன ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் இன்றைக்கு அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகிற நேரம் அடுத்தடுத்த கட்ட லேயர்களுக்கு போகக்கூடியதாக அது மாறிக்குது. அதே போல அடுத்த வந்து சிம்பிள் புக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். இதை பொறுத்தவரை இவங்களோட மெயின் சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது தான். ஆனால் இவங்களோட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. மெயினாகவே இந்த ஸ்ரீலங்காவில் என்டர்பிரனர்ஸ் அவங்களுக்கான எடுக்கேட் பண்ணுறது, அவங்கள அந்த என்டர்பிரனர்ஷிப்புக்குள்ளே கொண்டு வரது, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை ஏற்படுத்தி கொடுக்குறன்றது அவங்களோட இப்போ யூடியூப்களில் அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவங்க ஆரம்பத்தில் சில வீடியோஸ் போட்டு அவங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பெருசாக அது வந்து ரீச் ஆகிறோம்.
இப்போ கண்டினியூவாக தொடர்ந்து செஞ்சு கொண்டு போய்த்து பொறுத்து ஒரு இடத்துல அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்வது, ஓகே நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் இப்படியான இந்த கெப் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான அந்த வீடியோக்களை செஞ்சு கொண்டு போகிறேன்னு சொல்லி தொடர்ந்து கொண்டு போகிறேன். இன்றைக்கு அது ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு லீடிங் ஒரு நல்ல ட்ரஸ்டடான எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக அது மாறிக்குது. நீங்களும் போய் உங்களுக்கு யூடியூப் மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் சர்ச் பண்ண வேலை. இப்போ இதில் ஒரு கம்பெனியாக அவங்கள லொக்கு பிஸ்னஸ் என்ற ஒரு பேர்லையும் அதை அப்படி கொண்டு போகக்கூடியதாக அது மாறிக்குது. அதே போல அடுத்து நீங்க சில நேரம் சோசியல் மீடியாவில் பார்த்திக்கும் இது அப்ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்பெனி லோகோ. இப்போ அதை நான் ஸ்பெஷலாக சொல்றதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த குறித்த ஒரு நபரோட ஃபேஸ் தான் அடிக்கடி காண்றது. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸாகத்தான் அவங்களோட அந்த ஸ்டோரிகளை ஷேர் பண்ணுறது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆன்லைனில் எப்படி எங்களோட விஷயங்கள்ல நான் நினைக்கிறேன் ஈபே அதே போல் வந்து இந்த ஃபைவர் சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் எப்படி நாங்கள் எங்களோட பிஸ்னஸை செய்கிற அதுக்கான எடுகேட் பண்ணுற ஸ்டைலேருந்து அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்களுக்கு அதை எடுகேட் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சே தான் இன்றைக்கு ஒரு டீமாக இன்றைக்கு அதை ஒரு நல்ல முறையில் அவர் செஞ்சு கொண்டு போகக்கூடியதாக பார்க்குறோம். அவங்களோட இந்த சேனல்ஸ்கள் யூடியூப் ஆகிக்கலாம் அதே போல் அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸில் போய் பார்த்தாலும் அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிக்கொண்டு எடுகேட் பண்ணிக்கொண்டு என்டர்டெயின் பண்ணுற அந்த லேயரில் வீடியோங்களை செஞ்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆரம்பித்த இடத்த பார்த்தா பேசிக் தான். அதே போல் கீழே நீங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் இதை மாதிரி செய்யுங்கன்றதுக்காக சொல்கிறதல்ல. இவங்கெல்லாம் இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்லி அவங்களோட அந்த ஐடியாவை வெலிடேட் பண்ணிக்கொண்டு அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது. ஷோமி த வியூன்ற அந்த பேர் வந்து கொஞ்சம் ஒரு 8 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நடந்து வரன்ற ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி அது தொடர்ந்து நடந்து வந்து பல இடங்களையும் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வந்தாலும் அதை தாண்டி இப்போ அவர் வந்து SaveMe.lk என்ற ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி அதில் அவர் ஆன்லைன் த்ரூவாக இப்போ ஆல்ரெடி அவரை பற்றியான ஒரு பிராண்ட் ஒன்றை பில்ட் பண்ணி அவரோட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணிட்டாரு. அதுலேருந்து கொண்டு போகக்கூடியதாக மாறிக்கிறார். அப்போ இப்படி அவங்க ஆன்லைனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அதே போல் அவங்களோட இது பண்ணுற நேரம் அடுத்தடுத்து இதுக்கு போகக்கூடியதாக மாறிக்குது. அதே போல் அடுத்தது தான் அவங்கள போட்டிக்கிறத வந்து அஷேன் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர். இவங்க எல்லாத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி செல்றதுன்றதல்ல, ஜஸ்ட் இவங்ககிட்ட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு எப்படி அவங்க அதை டேர்ன் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கொண்டு போய் தீக்கிறது தான். அவரும் வந்து ஜஸ்ட் ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் அல்லது அவரோட பேஷன்ன்றது பப்ளிக் ஸ்பீக்கிங் இதுகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில். அப்போ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணின அந்த அவரோட ஜேர்னி அது அப்படியே கன்வெர்ட் ஆகி அப்படி பல வீடியோங்கள் ப்ரொமோஷன் கண்டென்ட் கிரியேஷன் அப்படி வந்து அப்புறம் கிரியேட்டிவ் ஸ்டோர் என்ற பேரில் கொஞ்ச நாளை முந்தைய ஒரு பிராண்ட் ஒன்றை பில்ட் பண்ணி அதில் நிறைய வீடியோ பண்ணி இப்போ துபாய் கத்தார் இப்படியான இந்த இங்கு கண்ட்ரிகள்லையும் அவனோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு மாறிக்குது. அப்போ ஸ்டார்டிங் பீரியடை நாங்கள் பார்த்துக்கொண்டா எல்லாமே வெரி பேசிக் ஸ்டார்ட் பண்ணின ஜேர்னி தான். அப்போ அதை கண்டினியூஸ்லி அவங்க சோஷியல் ப்ரூஃப் அல்லது சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறது அதை அப்படி கொண்டு போகிற நேரம் தான் பிராண்ட் ஒன்றாக பில்ட் பண்ணி அவங்களோட சர்வீஸ் அடுத்த இடத்துல கொண்டு போகக்கூடிய மாறிக்கும். அப்போ இதுவரைக்கும் உள்ள இந்த வீடியோங்களில் மெயினாக உங்களோட இந்த ரோட் மேப்பை போடுறதுக்கான அல்லது இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறது பாசிபிள் இல்லை அல்லது எனக்கு செய்யலா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கிட்ட என்ன திறமை இது என்னால் செய்யலுமா இப்படி நிறைய கொஸ்டின் மார்க் கேட்குற நேரம் உங்களுக்கு முன்னுக்கும் சிலாக்கள் செஞ்சு கொண்டும் மீக்கிற செய்யறதுக்கும் மேலும் வெரி பேசிக் டூல்ஸை வச்சு கொண்டு ஆரம்பிக்கலும் என்ற அந்த நாலேஜையும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸையும் உங்களுக்கு ஏற்படுத்துறன்றத மெயின் பர்பஸ். இதுவரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் மார்க்கெட் பண்ணி போக வேண்டிய ஒரு தேவை இது. இதுவரைக்கும் செய்யலைன்றாக்கள் உங்களுக்கு செய்யலும் எங்கிருந்தும் ஆரம்பிக்கலும் என்ற ஒரு ஐடியாவை தரத்துக்கும் தான் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஏதாவது பிரயோசனமாக ஆயிக்குமென்னு சொன்னால் ஏன்றதை நீங்கள் கொமெண்ட்டை சும்மா ஷேர் பண்ணுவோம். பார்க்கலாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி. இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்ட வீடியோங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைச்சிக்குது உங்களாலையும். ஓகே, இந்த ஒரு 1 ஹவர்ல வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ இந்த 3-4 வருஷம் ஜேர்னி ஆகிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். நானும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணினேன், அது எங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் எப்படி நான் கொண்டு போய்த்தேன்றதுக்கான ஒரு கைடையும் ஒரு மோட்டிவேஷனையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது தான் என்னோட மெயின் பர்பஸ். அப்போ அதே போல் செஞ்சாக்கள விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இன்னும் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொண்டு இப்போ இது வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறன்றதும் சில நேரம் உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஓகே நானும் செய்வேன்னு சொல்லி நான் ஒரு இது எடுத்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும் தான்.
அப்போ அப்படியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற நேரம் அதை எப்படி எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுக்கலும்ன்றதை நான் ஷேர் பண்ணேன். நான் அந்த இடத்துல இருந்து தான் நான் என் அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போய் தீக்கிறேன். ஒரு பிஸ்னஸாக நான் ஃபெமிலியை நாட்டில் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்க்ரட்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் நான் பிஸ்னஸை கொண்டு வந்து இப்போ ஃபெமிலியை இங்கே எடுத்து அந்த அடுத்த லேயர் கொண்டு போகிறதுக்கான வார நேரம் பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். உதாரணம் அடுத்த இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடும். இப்படியான ஸ்ட்ரகிள்ஸ் கட்டாயம் ஃபேஸ் ஆகும். உதாரணமாக உங்களை பொறுத்த வரையில் எங்கிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் என்ற ஒரு கொஸ்டின் மார்க் கட்டாயம் எங்களுக்கு இவ்வளோதான். நிறைய வீடியோஸ்கள் பார்த்து என்ன செஞ்சாலும் அது எல்லாமே அவங்களோட இன்சைடே இதை தான் ஷேர் பண்ணுறேன். உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களில் இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அது உங்களால் தான் செய்யலும். அதே போல் எங்களுக்கு அந்த சரியான ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி அல்லது எங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலான்னு சில நேரம் இப்போ உங்களுக்கு விளங்கும். அந்த பிஸ்னஸ் ஐடியாவை எங்கேருந்து எடுக்கிறேன், வெளியொருத்தர் செஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்து நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எடுத்து செய்கிற நேரம் செய்யலும். ஆனால் அது தொடர்ந்தும் பிஸ்னஸாக போகுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அது தொடர்ந்து நீதிச்சாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பில்ட் பண்ண நிறைய வழிகளோட தான் பிஸ்னஸ் போகும். அந்த ஸ்மூத்தா டைம் கிடைச்சா செய்வோம் அல்லது லேசா செஞ்சு கொண்டு போவோமான்னு சில பிஸ்னஸ் ஒன்றுக்குள்ள வாரான்னா உண்மையில அப்படி செய்யல. 24 மணித்தியாலமும் எங்கள்கிட்ட அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் பார்க்கணும். உதாரணம் ஒரு மரம் ஒன்றை நாட்டி அந்த மரம் சரியா நாட்டப்பட்டிக்குதா, அதே போல் அதில் ஈக்கக்கூடிய மரம் வளர்கிற நேரம் சரியா தண்ணி ஊற்றப்படுதா, அதே போல் அதுக்கான புகரைகள் போடப்படுதா, சைடில் வரக்கூடிய இந்த புட்பூண்டுகளை புடுங்குறதா, அதே போல் வேற பாரமான அல்லது பெரிய ஹெவியான காத்துகள் வார நேரம் மரம் புழு, இப்படி ஒரு மரத்துக்கு நாங்கள் எப்படி அந்த அளவுக்கு கொடுக்குறோம். அதே போல் ஒரு பிஸ்னஸ் நேரம் இதை சுற்றி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு தேவைக்குது. அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வந்து மிச்சமே லிமிட்டட் சோர்ஸாக தான் இருக்கும். மிச்சமே எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொள்ளையலாம். ஏன்னா எங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஜேர்னி எங்கேருந்துன்றது ஏஜை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகிற. அதே போல் அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போய்த்து கொள்கிற எப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு பிஸ்னஸ் என்ற நேரம் வந்து நீங்கள் தனியாக தான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ உங்களை தாண்டி ஒரு 5, 10, 15 உங்களோட சர்வீஸை பொறுத்து வார நேரம் உங்களுக்கு தனியாக எல்லாம் செஞ்சு கொள்ளையலாம். அப்போ உங்களுக்கு என்ன சரி ஒரு சின்ன ஒரு டீம் ஒன்று பில்ட் பண்ணுறேன். உதாரணமாக நீங்கள் ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் உதாரணத்துக்கு எங்கள்ட சைடு செல்லுவோமே ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு போகிற நேரம் நிறைய எங்களை தாண்டி இப்போ வெளியிலிருந்து நிறைய ஆட்கள் எங்களை கண்டெக்ட் பண்ண தொடங்குறேன். அதே போல் எங்கள்ட பிஸ்னஸுக்கும் ஒரு 2, 3, 4, 5, 10 வர காட்டியும் எங்களுக்கு குறிப்பிட்ட சோர்ஸை வச்சு எங்களுக்கு கொண்டு போயிடமெண்ட் இருந்தால் அடுத்த கட்டம் இன்னும் பிஸ்னஸில் கூட நிறைய வர தொடங்குற நேரம் எங்களுக்கு நாங்கள் ஒரு தனி ஒரு 2, 3 பேரால் எங்களுக்கு செய்யலாம். அப்போ எங்களுக்கான சரியான ஒரு டீமை பில்ட் பண்ணுறது, எங்கள்ட ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு பாசிட்டிவாக அல்லது வந்து இப்படியான ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும், அப்படியான ஒரு லைக் மைண்டட் பீப்புள் சொல்லக்கூடிய ஆட்கள் எங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வரன்றது எங்களோட பிஸ்னஸ் அடுத்த லேயர் கொண்டு போகிறது மிக முக்கியமான விஷயம். அதே போல் டெக்னிக்கல் சைட் சேலஞ்ச் அது வேறு லெவலுக்கு வரும். எல்லாம் இங்கே வரக்கூடிய எல்லாமே ஏஐ டூல்ஸ் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி வருது. அப்போ எங்களுக்கு உண்மையில ஒரு பிஸ்னஸ் என்று உள்ளுவாருன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாகும். எங்களுக்கு பேசிக்லி தெரிஞ்ச விஷயங்கள் சோர்சஸ்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறேன். கொஞ்சம் நாங்கள் இந்த ஏஐயை நல்லா ஃப்ளூண்ட்டாக அல்லது யூஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் உள்ளே கொண்டு வர்றது. அதே போல் மற்ற விஷயங்களை மார்க்கெட்டிங்க்கு தேவையான இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை செய்கிற ஆக்களை ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து ஃப்ரீலான்சர் என்று சொல்கிற நேரத்தோட அந்த லாஸ்ட் செஷனில் சொன்னது போல் ஃப்ரீலான்சிங் செய்கிற ஆக்களை எங்களுக்கு உள்ளே கொண்டு வரையிலும். ஃப்ரீலான்சிங்னு சில நேரம் வரும் சொன்னது ஒரு விஷயம் தான். நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்று மட்டும் தங்கிக்கு இந்த ஃபைவர் அதே போல் இந்த அப்வொர்க் இப்படியான மட்டும் தங்கிக்காமல் நாங்கள் எங்களை சுற்றி இப்படி இந்த சோஷியல் மீடியா த்ரூவாக நாங்கள் எங்களோட பிஸ்னஸில் உள்ளே கொண்டு வரதுல உள்ள மெயின் பெனிஃபிட் என்னடா, எங்களுக்கான ஒரு பிராண்ட் ஒன்று பில்ட் ஆகுறேன். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபைவர் அல்லது இந்த மற்ற இதுகளில் தான் எங்களோட வேலை செஞ்சு கொண்டிருந்தா அந்த பிளாட்ஃபார்ம் சில நேரம் கிரைட்டேரியோட போட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் எங்களுக்கு கமிஷன் வேணும் கூடன்னு சில நேரம் எங்களுக்கு அந்த செஞ்சு கொண்டு போகலாம். நாங்கள் இந்த வெளியில் வந்தால் எங்களுக்கு நான் வெளியே புதிய மார்க்கெட்டுக்கு வந்து நான் ஒரு தனி ஆள்தான் எனக்கு செஞ்சு கொண்டு போகலும். ஆனால் எங்களுக்கு புதுசாக கஸ்டமர் பேஸ் ஒன்று செட் பண்ணி கொண்டது புதுசாக ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் செஞ்சு கொண்டு போகிறது உதாரணமாக நீங்கள் டிசைனிங் சைடில் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒருத்தராக இருந்தால் நாளைக்கு அடுத்தடுத்த செஷனில் அது அளிக்கும். அந்த டிசைனிங்கை நாங்கள் எங்களுக்கு ஃபைவர் அதே போல் மற்ற ஒர்க்கில் கொடுத்து கொண்டிருக்கிறதோட எங்களோட ஒர்க் இந்த சோஷியல் மீடியா த்ரூவாக நான் இப்படியான ஒர்க்குகள் பண்ணுறேன், எங்களோட கஸ்டமர்ட டெஸ்டமோனியல் இப்படியான விஷயங்களை தொடர்ந்து போட்டு கொண்டு போகிற நேரம் எங்களுக்கு வெளியிலிருந்தும் புதிய ஓடர்ஸல் உள்ளுக்கு வரக்கூடியது அது மாறும். அப்போ இது வந்து உண்மையிலே நான் சொல்கிறது போல் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுவும் டீக்காது. ஆனால் செஞ்சு ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் அது ஸ்மூத்தாக போகக்கூடியதான். அதே போல தான் தொடர்ந்தும் செஞ்சு கொண்டு போகலான்றது அல்லது ஒரு பொறுமைன்றது இன்றைக்குள்ள இந்த ஜென்சிலே பார்க்கக்கூடிய ஒன்று தான். குயிக்காக நாங்கள் வந்து பணக்காரனாகணும் அல்லது குயிக்காக நான் வந்து நல்ல ஒரு பெரிய இன்கம் எடுக்கணும்ன்றது எல்லாருக்கும் ஆசை தான், இல்லைன்றதில்ல. ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். நான் பொதுவாக சொல்கிறதான் கன்சிஸ்டன்சி இஸ்
கீ டு சக்ஸஸ் என்று சொல்லி தொடர்ந்து எங்களோட ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு போயிடுமாண்டா சரி ரிசல்ட் ஆரம்பத்தில் இல்லாமல் தான் இருக்கும். உதாரணமாக எங்களோட பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 மாதம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு கிளைண்ட் கூட செட் ஆகல. நாங்கள் எங்களோட விஷயங்களை செஞ்சோம். ஆனால் இப்போ எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் லிமிட் பண்ணி எங்களுக்கு தேவையான கிளைண்ட்டோட மட்டும்தான் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த பிஸ்னஸை அதை பில்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு. அப்போ இது வந்து நான் கன்சிஸ்டன்சியாக எங்களோட அந்த பொறுமையோடு நாங்கள் போகிற நேரம் தான் அந்த இடத்துக்கு எங்களுக்கு வரக்கூடியதாக அது மாறும். அதே போல தான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நாங்கள் ஃபெயில் ஆகிட்டா என்ன நடக்கும், அல்லது எங்களை சுற்றி உள்ள சொசைட்டி என்ன சொல்லும், இப்படி நிறைய பயங்கள் எங்களை சுற்றி வரும். இது செய்கிறதா இல்லையா, அல்லது அது என்ன செஞ்சுக்கொள்ளா எல்லாம் பெய்த்தா. அப்போ இதுக்கான எங்களுக்கு நான் ஆரம்பம் சொன்ன போல பெரிய அமௌண்ட்டில் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை செஞ்சுட்டு ஃபெயில் ஆகி எங்களுக்கு ஒன்றுமே கைகூடல ஃபெடப்பாகி போகிறத விட எங்களுக்கு சின்ன இடத்துல ஆரம்பித்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணுற நேரம். அப்போ அதில் இன்னொரு சைட் தான் வந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுறது, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது. நான் இவ்வளோ காலம் ஒன்று செஞ்சு கொண்டு போய்த்த இப்படி ஆன்லைனில் வார நேரம் அல்லது செய்கிற நேரம் ஆக்கள் என்ன வேறமாய் பார்க்குமே, அல்லது அவங்க எனக்கு வந்து அவங்க அப்படி பார்க்குமான்னு ஒரு ஃபியர் ஒண்டிக்குமே, இப்படியான சில பயங்கள் கவலைகள் என்று சொல்றது எங்களை சுற்றி தொடர்ந்திக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்கள ஒரு கோலை செட் பண்ணி அதை ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றி அது வெறுமனே சல்லி சம்பாதிக்கிறத தாண்டி சொசைட்டிக்கான நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணுமென்று அந்த ஜேர்னியில் போகிற நேரம் நீங்கள் எந்தெந்த மார்க்கங்களை பிலீவ் பண்ணுறோம் அந்ததுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அடைச்சிக்கொள்ற. அது வந்து ஒரு முஸ்லீமாக பார்க்குற ஒரு சதக்கத்துல் ஜாரியான ஒரு கோணத்திலையும் எங்களை கொண்டு போயிடும். ஏன்னா வெறுமனே சல்லியை தாண்டி நான் இப்படியான விடயங்களுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணுறது, இப்படியான வேற சேரிட்டி வேக்ஸலும் செய்வேன், இப்படியான இந்த மைண்ட் செட் வந்து எங்களை அடுத்த லேயரை கொண்டு போகக்கூடியதாக அது மாற்றும். அப்போ இதுதான் இந்த பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் கிழிஞ்சு கொண்டு போனோம். இது ஒரு லேசிப்பட்ட வேலை என்று சொல்லி பயங்காட்டுறதுன்றல்ல, இப்படியான சில ப்ராப்ளம்ஸ்கள் அதே போல் ஃபியர்ஸ்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு போகக்கூடியது அது மாறும். அதனால எங்கள்கிட்ட உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த பேஷன், விஷன், மிஷன் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு போல்டாக இருந்து ஏன் நான் ஆரம்பிச்சேன்ற அந்த விடயம் எங்களோட தலையில் அடிக்கடி வந்து பிளிங்க் ஆகிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருந்தா அதெல்லாம் எங்களுக்கு நத்திங். ஆரம்பத்தில் எங்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம் தான், புதுசாக வந்து இந்த கத்தாரில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பில்ட் பண்ண லேசிப்பட்ட வேலை அல்ல, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கிற, அது செஞ்சாக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுன்னு நான் ஆரம்பத்தில் சிலாக்களை மீட் பண்ணுறேன். நான் ஃபைனலாக ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து என்ற ஒரு பார்ட்னரோட நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லி சில நேரம் ஃபெமிலியிலையும் அதுக்கான ஆரம்பத்தில் பிலீவ்னஸ்கள் குறைவாக இருந்தாலும் செஞ்சு கொண்டு போய் ஒரு ரிசல்ட் ஒன்று காட்டி எங்களால் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சிறுசாக செய்யறேன்னா அவங்க எங்களை பிலீவ் பண்ணுற நிலைமைக்கு வரும். இது செய்யலும், இது சாத்தியமான கேட்டாங்கல்லாம் இப்படிலாம் செஞ்சுக்கிறாங்களே, இதெல்லாம் செஞ்சு காட்டிக்கிறன்ற அளவுக்கு அது வரும். அப்போ அது பொதுவாக எல்லா ஜெயிலும் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் நாளைக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சு இதை விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் நாளைக்கு ஒரு புதிய விஷயம் கொண்டு ஆரம்பிக்கிற நேரம் உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலும் ஃபேமிலி ஆகிக்கலும் இதெல்லாம் சாத்தியப்படல, இப்படி நெகட்டிவான வேர்ட்ஸில் நெகட்டிவான ஃபீட்பேக்கள் வரும். ஆனால் நீங்கள் சரியான முறையில் அதுக்கான கைடன்ஸ் எடுத்து ப்ரீ பிளானை போட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிகளை நீங்கள் ஒர்க் பண்ணினா இன்ஷால்லா கட்டாயம் அது வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகும். ஏன்னா பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஆன ஒரு வேக்கொண்டு அல்ல இந்த பிஸ்னஸையும் ஆன்லைனுக்கு கொண்டு வரன்றது. ஓகே, இப்போ அதில் தான் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன்னு சொன்னால் இப்போ நான் அப்படி வந்து இப்போ உங்களுக்கான ஓகே நான் பேசுறது ஓகே விளங்குதா? ஹலோ ஓகே 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 ஓகே. இப்போ நான் அதான் ஃபைனல் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது தான் வந்து உதாரணமா நான் சொன்னது போல தான் எங்கட நான் எந்த இடத்திலிருந்து என் பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் செஞ்ச விஷயங்கள் தான். உதாரணம் நான் மேல போட்டு சில ஃபோட்டோஸில் நான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் மோட்டிவேஷன்ன்றது வந்து என்னொரு பெஷனாக நான் விரும்பி செய்கிறேன். எனக்கு அது டைம் போகிறது விளங்காத அளவுக்கு நான் அதை செய்கிற ஒரு ஆளாகத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்திக்கிறேன். அப்படிதான் என்ன ஐடென்டிஃபை பண்ணேன். அதிலிருந்து அடுத்த கட்டமாக நான் என்னோட நாட்டு விட்டு வெளியில வந்தாலும் அந்த விஷயங்களை சிலாக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்படியான விடயங்களை நான் ஆர்வமாக விருப்பமாகிக்கிற கத்தாருக்கு வந்த நேரம் எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குமாண்டு கிட்ட சிலாக்கள் இல்லை. அது வந்து நீங்க ஸ்ரீலங்கால செஞ்சது உங்களுக்கு இங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொன்னா பலரிக்கிறேன். ஆனா அப்படி சொன்னாலும் இல்லை, எனக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த டோஸ்ட் மாஸ்டர் சொல்றேன். அதுல நான் என் ஜேர்னி ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 இயர்ஸா நான் கொண்டு போய் திட்டிக்கிறேன். அப்போ அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ் சில அவார்ட்ஸல் ரிவார்ட்ஸில் ஒரு அந்த காம்படிஷனில் எடுத்துக்கொள்ளக்கூடியது இருக்குது. அதே போல் இன்னும் சில பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஃபோரம்களில் நான் மெம்பராக அதில் ஆக்டிவ் ஆகிக்கக்கூடியதாக அது ஏண்ட அந்த பிஸ்னஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆகிக்குது. அதே போல் நெட்ஒர்க் என்று சொல்றது நான் பொதுவாக ஆக்களோட பேசுகிற கதைக்கிற சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுறது எனக்கு உண்மையிலே சரி விருப்பம்.
அப்ப இதெல்லாம் தான் இந்த பிசினஸ் மாடல்ல தீர்மானிச்சு இதை கொண்டு போறதுக்கு. உதாரணமா ஃபேஸ்புக்ல மற்ற பிளாட்ஃபார்ம்ல நான் என் பேரை நீங்க சர்ச் பண்ணி என்ன தொடர்ந்தும் என் வீடியோக்கள் என் விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணி கொண்டு இருப்பேன். அதை சுத்தி உண்மையில நிறைய பேர் நான் என்னத்தை செய்யறது ஏண்ட சேவிஸ் எடுத்துக்கொள்றதுக்கு இப்படியான ஒரு பிராண்ட் ஒன்று ஒரு டெஸ்ட் ஒன்று பில்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் தான் கீழே போய் இந்த க்ரோத்ன்றது மெயினாக எங்கிட்ட மெயின் பிளாட்ஃபார்ம் தான் க்ரோத் டிஜிட்டல் சொல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம். அதே போல் இவங்களை மோட்டிவேட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரன்ற இதில் தான் மோட்டிவேஷன் டு வின்ன்றது. நான் ஆரம்பமாக இது வந்து 2019 ஆரம்பிச்சதான். நான் ஆரம்பத்தில் ஸ்டூடெண்ட் பேஸான ஆக்டிவிட்டிகள் செய்யறோம். அவங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு ஆரம்பிச்ச அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு யங் என்டர்பிரனர்ஸ் யங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் இந்த மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கான அந்த பீச்சிங்கை அவங்களுக்கான சரியான கைடன்ஸை கொடுக்குறன்ற இதில் அதை கொஞ்சம் அடுத்த லேயரில் எடுத்துக்கொண்டு அதை போகக்கூடியதாக அந்த பிராண்டை எடுத்துக்கொண்டு போகிறது. ஃபேஸ்புக் மற்ற இதில் இல்லை கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதே போல் தான் இவங்களுக்கு எடுக்கேட் பண்ணுறது இவங்களை இது பண்ணுறதுக்காக இந்த க்ரோத் டிஜிட்டல் அகாடமி என்ற இதில் வந்து மெயினாகவே இந்த டிஜிட்டல் என்டர்பிரனர்ஸை வந்து அவங்கள சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு அவங்களோட இன்கம்மை சரியாக செட் பண்ணி கொடுறதுக்கு. உதாரணமாக இது வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு டிஜிட்டல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சாக்கள். அவங்க ஃபுல் டைமாக ஒரு ஒர்க்கை செஞ்சு கொண்டு இருந்தாலும் அவங்களோட சைடில் வந்து இப்படியான டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக இன்கம்கள் எடுக்கக்கூடியாக்களும் அதே போல் பிராண்டுகளை பில்ட் பண்ணி கொண்டு அடுத்தடுத்த லேயர் போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் பேசின அல்லது ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஏண்ட ஜேர்னில் இருந்தும் மத்தாக்கள்ட ஜேர்னில் இருந்தும் அதே போல் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று வந்திருக்கும். ஓகே, நானும் இதுக்கு போகிற ஏண்ட அந்த ஆன்லைன் பிராண்டை ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கான சரியான டைம் இதுதான். உண்மையிலே சரியான டைம் இதுதான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏரால நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஆன்லைனு கொண்டு வரலண்டா உண்மையிலே நாங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம். நான் சொன்ன போல 6.5 பில்லியன் யூசர்ஸ் டெய்லி இன்டர்நெட்ல இன்வால்வ் ஆகிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் உலகளாவியத்தில் 60% அந்த அளவுக்கு எங்களோட விஷயங்கள்ல வந்து அதே போல இவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல போய் கொண்டு போய் எங்களோட பிசினஸ் கொடுக்கறது லேசான வேலை. அது வீடியோவாக கண்டென்ட்டாக இப்படி கொண்டு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறிக்கும். அப்ப இதுவரைக்கும் பார்த்தால நாங்கள் ஒரு ரீகேப்பாக பார்த்தா யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலும் மட்டும் பார்த்தா எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலும். எனிவன் கேன் ஸ்டார்ட். நீங்க இந்த இடத்துல இப்ப இந்த வீடியோவை இந்த செஷன் எங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கிருந்தே உங்களுக்கு உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. நிறைய எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் அதுக்கு பெரிய பட்ஜெட் தேவையா, எனக்கு லட்சக்கணக்கில் தேவையாண்டா அப்படி இல்லை. ஸ்மால் பட்ஜெட்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கலும். ஒரு 3 மாதம் 6 மாதம் உங்களுக்கு வந்து 3 பிஸ்னஸ் மாடல் எடுத்து உங்களுக்கு விருப்பம் அல்லது உங்களோட ஸ்கில்ஸை வச்சு எடுத்துட்டு அதில் 3ஐயும் வந்து உங்களுக்கு சுற்றியான இந்த கண்டென்ட்ல இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா டூல்ஸை வச்சுக்கொண்டு அதே போல் உங்களோட உள்ள சர்க்கிள் உள்ள நெட்வொர்க் வச்சுட்டு கொண்டு போயிடும். எது உங்களுக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அதை வந்து உங்களுக்கு இன்னும் ஃபோக்கஸாக அதில் இன்னும் விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லேயரை கொண்டு போகக்கூடியதை மாற்றிக்கொள்ளிடும். அப்படி இல்லை ஒன்றை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இப்போ நான் இந்த சின்ன விஷயங்கள் இருந்து நீங்கள் நீங்களாகவே இன்றைக்கோ இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு டைம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 hour 3 hour ஸ்பெண்ட் பண்ணி இதிலிருந்து உங்களோட பிஸ்னஸ் ஒன்றை நீங்கள் கொண்டு வரணுமாண்டா. ஏன்னா நான் என் பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு இந்த சோஷியல் மீடியான்ற சில கிட்டத்தட்ட நான் அதுக்காக நிறைய ஒரு 6 மாதம் அளவுக்கு நான் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமாக கொடுத்து அதுக்கான இங்கே கத்தாருக்கு வர முன்னுக்கே நான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் செஞ்சு அதுக்கு ரெடி ஆகி அப்படித்தான் நான் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே இறங்கினது. அப்போ சில நேரம் என்னவா ஆரம்பத்தில் தெரிஞ்சாக்கள் ஸ்ரீலங்காவில் தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் கேட்குற வந்து நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்துண்டு உங்களை நாங்கள் இப்படி காணலை, நீங்கள் இந்த மோட்டிவேஷன் ட்ரைனிங் செஞ்சால் தானே அப்படின்னு கேட்கக்கூடியாக்கள் இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் அதுக்கு முன்னே ஒரு 6 மாதம் 1 வருஷமாக ப்ரிப்பரேஷன் உண்டு அதுக்கான தயார்படுத்தல் எப்படி செஞ்சுன்னு தெரியா இருக்கும். அப்போ அது யாருக்கு தெரியுமாண்டா என்ன சுற்றி உள்ள 2 பேருக்கு தான் தெரியும். ஓகே இவர் இப்படியான வேலை செஞ்சு நான் சர்டிஃபிகேஷன் மற்ற கூகுள் இந்த சில சர்டிஃபிகேஷன் அது இல்லாமல் டிப்ளமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி இப்பயும் சில எனக்கு தேவையான சில கோர்சஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு அப்படி தான் அந்த ஜேர்னியை கொண்டு வந்தது. அப்போ சில நேரம் இது வரைக்கும் உங்களை தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இதுக்கு போகிற எடுக்கிற அந்த ஸ்டெப் சில நேரம் தெரியாமிக்கும் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வெளியில் கொண்டு வந்த போது சில நேரம் அவங்க பார்த்துட்டு அந்த இடத்த தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு போகும். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் சின்ன தனிப்பட்ட வேலை எடுக்கிறது யாருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் நான் சின்ன அளவில் எடுத்த அந்த முயற்சிகள் அதுக்காக ரெடி ஆகினது யாருக்கும் தெரியும். நான் வீடியோ போடுறது என்ன சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதை மட்டும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதை வெறுமனே ஒரு இடத்துல இருக்குமாண்டா அதை நாங்கள் கன்சிஸ்டன்சி நான் ஆரம்ப சொன்ன போல மிக முக்கியமான கன்சிஸ்டன்சி அல்லது தொடர்ந்தும் நாங்கள் எடுத்த அந்த பிஸ்னஸ் அல்லது இதை வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகிறதுல தான் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை பில்ட் ஆகிறதோடு எங்களோட பிராண்டுக்கு தேவையான விடயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொண்டு அந்த பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். எனவே இதுதான் இன்றைக்குள்ள இந்த செஷனில் மிச்சம் ஷார்ட் டைமில்
ஒரு ரோட் மேப்பாக இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலாக எங்களுக்கு தனித்தனியாக கதைக்கலும். ஆனால் அது என்ற பர்பஸ் இல்லை. உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிக்கலும், அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது என்ற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ இதை வந்து லாஸ்ட் இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிற எங்களோட பிஸ்னஸ் பிராண்ட் வந்து அடுத்த லேயர் போகிறதுக்கான ஒரு ட்ரீம் பிராண்ட்னு சொல்லி ஒரு க்ரோத்ன்றது ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக வரணும். அதில் இப்போ பல நாட்டிலேருந்தும் பல இடங்கள்லேருந்து மக்கள் வந்து ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு ட்ரீம் ஒன்றோட. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீமோட கட்டாயம் தேவை. அது 7 மந்த்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் அல்லது நீங்கள் இது படித்து கொண்டிருக்கிறோன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் விஷன் போர்டுமா நீங்கள் முன்னுக்கு ஒரு விசுவல் பண்ணி அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கொள்ளணுமெண்டா உங்களுக்கு இதை செய்யலான்னு சொல்லி போகிறேன்னா அதை பார்க்குறேன் இல்லை நான் இந்த ஜேர்னிக்கு போவேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு விஷுவல். ஏன்னா விஷுவலைசேஷன்ன்றது வந்து வெரி பவர்ஃபுல். நான் மிச்சம் இது பண்ணுறது எங்களுக்கு அடிக்கிற ஒரு விஷயத்த ஒரு விஷுவல் பண்ணிலும் மைண்டில் கொண்டு வரையிலும்ண்டா அதை வந்து ரியலுக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணும். நீங்கள் சோம்பேறி அல்லது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் மைண்ட் சொல்லும் இல்லை உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கல, உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது, நீங்கள் இதுக்கு போய் சேரணும்ன்றி. அது பார்க்குற ஆக்கள் சுற்றி உள்ள ஆக்களுக்கு தெரியும். அவங்க நினைச்சு இப்படியான விஷயங்கள் ஆக்டிவிட்டிகளை தான் அவங்க பார்த்துட்டு போகும். உங்களோட ட்ரீம் அவங்களுக்கு தெரியும். அப்போ எனவே எங்களோட ட்ரீம்ன்றது எனக்கு தான் தெரியும். பார்த்துட்டு உங்களோட ட்ரீமும் உங்களோட இதுவும் உங்களுக்கு தான் நீக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டினியூவாக கொண்டு போகிற நேரம் உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவு உண்மையிலே இப்போ என் ஜேர்னியை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்காத நிறைய மிரக்கல்ஸ் என் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்குது. சில நேரம் நான் என் ஜேர்னியை நான் இப்படி தான் பிளான் பண்ணிப்போம். ஆனால் அதை விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்குள்ளுக்கு வந்து நாங்கள் அடுத்தடுத்த லேயர் போகக்கூடியதா சந்தர்ப்பங்களே கிடைச்சிருக்குது. அப்போ இது வரைக்கும் தேங்க்யூன்னு சொல்கிற ஃபைனல் வேர்டு சொல்ல முந்தி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தேன். ஆனால் என்னோட டைமிங் கொஞ்சம் நாங்கள் லேட்டான வரை நான் அதுக்கேற்ற மாதிரி வைண்ட் அப் பண்ணிக்கொள்ளணும்னு நினைச்சேன். ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளும். அதே போல் என்ன பர்சனலாக ஆன்லைன் பிஸ்னஸில் நான் சில விஷயங்களை நான் சர்ச் பண்ணி ஒரு பிடிஎஃப் வச்சுப்பேன். அதை வந்து நான் குரூப்பில் போடுறதுக்கு அவங்களோட டீமுக்கு கொடுப்பேன். அவங்களும் அதை ஷேர் பண்ணும். அதுலேருந்து உங்களுக்கு ஐடியாவோட பிக் பண்ணிடும். அந்த ஐடியா அந்த பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு செட் ஆகிறதான்னு பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வேக் அவுட் பண்ணிடும். அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20க்கு மேலே அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் மாடல்களை போனேன். இப்போ அதெல்லாம் இதில் ஷேர் பண்ணல, உங்களுக்கும் சர்ச் பண்ணிலும் தானே. இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் நிறைய இன்சைட் வரும். அப்போ அது இன்சைடை வந்து எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் உண்மையிலே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றோட ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சில நேரம் உங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே எனக்கு முன்னுக்கு பேசுகிறவரும் இதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு, செய்கிறதுக்கான அந்த ஜெனில் ஈக்கிறாருன்றது அதுதான் என் தேவை. அதே போல் எனக்கும் தேவை. இதுக்கு முன்னுக்காக செஞ்சுக்கிறத உங்களுக்கு அடையாளப்படுத்தணும். நானும் செஞ்சுக்கிறேன், உங்களாலையும் செய்யலும். சரியான எஃபர்ட் அதுக்கு கொடுத்து கன்சிஸ்டன்சியாக செஞ்சு கொண்டு போகிற நேரம் நல்ல ஒரு பிராண்டாகவும் அது ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் கொண்டு போய் சேர்க்கலும்ன்றது தான் எந்த ஒரு தோட்டாகவும் ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஏதாவது கேட்க இருந்தேன்னு சொன்னால் அதாவது கேட்டுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் மோடரேட்டர் சான்ஸை கொடுக்கலும். அப்படி ஏதாவது கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலும். உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் இந்த பிஸ்னஸ் இப்போ என்னை பொறுத்தவரை நான் சொன்னது போல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற அந்த சர்வீஸை நாங்கள் கத்தார், ஸ்ரீலங்கா, துபாய், சவுதி செல்ல இப்படியான இந்த ரீஜனில் மெயினாக இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது. அப்போ அதை அப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான சில பேசிக் சில இதுகள் இருக்குது. அதே போல் ஆன்லைன் த்ரூ ஒரு பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரேன்னு சொன்னால் அதுக்கான சில விடயங்களையும் எங்களுக்கு இன் ஃபியூச்சர் ஷேர் பண்ணிலும் அவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக சில நேரம் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக மீக்கும் போது. லாஸ்ட்டாக நான் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோட கனெக்ட் ஆகலும் ஹபீப் முகமதுன்றது என்னோட மெயினாக க்ரோத் என்ற கான்செப்டில் தான் நான் என்னோட வீடியோகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது. ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் அது வந்து மெயினாக வந்து போட்டுக்கிறேன். எங்களோட ஸ்பிரிச்சுவலாக ஈக்கணும். எல்லாம் வந்து வெறுமனே பிஸ்னஸ் சல்லி என்ற ஓரியன்ட் அல்ல. எங்களோட ஆன்மாக்கான ஒரு க்ரோத் ஆகிக்கணும். அதே போல் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு க்ரோத் ஆகிக்கணும். எங்களோட ஸ்பிரிச்சுவல் அதே போல் கெரியர் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு க்ரோத் தான் எங்களோட லைஃப்பில் தேவை. வெறுமனே சல்லி மட்டும் வெஹிக்கல்ஸை வாங்கி அதாவது சேர்த்து வச்சுக்கொள்றது மெட்டீரியலிஸ்டிக்ன்றது மாத்திரம் தாண்டி ஒரு மீனிங்ஃபுல் ஒரு இம்பேக்ட் ஒன்று சொசைட்டிக்கு ஏற்படுத்துறது அது எஃபெக்டிவானதாக இருக்கணும். அப்போ அதுக்கு எங்களோட எல்லா சைட்லான அந்த க்ரோத் தேவை. க்ரோத் என்றது தான் நீண்ட ஒரு மெயின் விஷயமாக நான் இந்த கண்டென்ட் இதில் எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு போகிறது. ஒரு பிஸ்னஸ் வந்தாலும் அதில் க்ரோத் தேவை, ஒரு கெரியரில் க்ரோத் தேவை, நீங்கள் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு க்ரோத் தேவை, ஸ்பிரிச்சுவல்னு சில நேரம் அதில் ஒரு க்ரோத் தேவை. அதே போல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகிக்கலும், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட உள்ள ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலேயும் இந்த க்ரோத் என்ற இது துருவாக கொண்டு போகணுன்றது தான்.
ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது பண்ணிடும். உங்களுக்கு சில நேரம் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கில் அவங்களுக்கு ஷேர் பண்ணு. அதே போல் அப்படி இல்லாட்டி எந்த கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பரில் கொடுத்து எனக்கும் ஷேர் பண்ணல. அப்போ எனக்கு சில விஷயங்கள் அடுத்தடுத்து இதில் இன்னும் இது பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இதில் மெயின் பர்பஸ் ஏன்டா வந்து உங்களுக்கான அந்த ரோட் மேப்பை சரியாக எப்படி கிளியராக கொடுக்குறது, ஏலாண்டு அந்த பெரியல்ஸை உடச்சி ஓகே உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸுக்கான ஃபவுண்டேஷனை போட்டு ஸ்டார்ட் பண்ணிலும் அது எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அந்த ஐடியாவை எடுத்துக்கொள்றது தான். இது டீட்டெயிலாக ஒரு செஷனாக சீரியஸாக கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் தான். நான் ஒரு 1 ஹவருக்குள்ள ஷோர்ட்டாக ஒரு மெப்பொண்ட காட்டினன்றது ஒரு ஏண்ட ஒரு ஜேர்னிலிருந்தும் இன்னுமாக்கள் அச்சீவ் பண்ணிலிருந்தும் காட்டினன்ற ஒரு இதில் தான் இந்த செஷனை நான் முடிச்சு கொள்ளாமல் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கேள்விகள் இல்லைன்னு சொல்ற நேரம் எங்களுக்கு இதை முடிச்சு கொள்ளிடும். யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் கீழே வந்து எஸ் அண்டா இல்லாட்டி ஏதாவது உங்களோட இதில் ஷேர் பண்ணிடும். ஒரு பேசிக் ஃப்ரேம் கொண்டு உங்களுக்கு செட் ஆகின அது இந்த செஷன் வந்து உங்களோட அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஜேர்னிக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போயிலும் இந்த ஆன்லைனை சரியாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி பிஸ்னஸ் ஹெல்ப் வைத்த இந்த பெரிய இதில் இருக்குது. அப்போ அது ஒவ்வொருத்தருடையும் இன்ட்ரெஸ்ட்டும் ஒவ்வொருத்தர பேஷன் ஒவ்வொருத்தர ஸ்கில்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் என்ற அந்த மாஸ்டர் டூல் என்று, அதாவது மெயின் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபாதர் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய டூல் தான் ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரையில் லாஸ்ட் மந்த் வர காட்டியும் ஃபேஸ்புக் வந்து மொனடைசேஷன், அதாவது இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு டூலாக ஸ்ரீலங்காவில் ஈக்கல்ல. இப்போ லாஸ்ட் மந்த்லேருந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களுக்கு போடக்கூடிய கண்டென்ட் அது தமிழில் ஈக்கலாம், சிங்களம், அதில் இங்கிலீஷ் எந்த இது இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதிலிருந்து இன்கம் அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு. அப்போ உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரம் உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுறது, அதே போல் உங்களுக்கு ஒரு கம்பெனி உண்டு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்கம் அமௌண்ட் எடுக்கிற அளவுக்கு அது வந்துடும். ஏன்னா அதுக்கும் ஃபேஸ்புக்கும் அவனோட இன்கம்களை கொடுக்கறது ரெடியாக தான் நிற்குது அவனோட ஏர்னிங்ஸில். அப்போ நிறைய பெனிஃபிட் இருக்குது. எங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலும். உதாரணமாக யார் சொல்கிறேன், கண்டென்ட் கிரியேஷன் வர நேரம் வந்தாக்கள் இன்றைக்கு 2 செக்டரில் மெயின் விஷயம் இந்த ஆன்லைனில் நடந்துட்டு இருக்குது. ஒன்று பார்த்துட்டு சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன், இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுற என்ற ஆக்கள் உள்ளுக்கு வந்து அவங்களோட விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறது. அது குறிப்பிட்ட காலத்துக்கு போகிறோம் அவங்களோட பிராண்ட் ஒன்று பில்ட் ஆகினது போகிறோம் அவங்க அதை அப்படியே பிஸ்னஸாக மாற்றுறது. அப்படி ஒரு விஷயம் நடக்குது. அப்படி இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்மார், ஃபவுண்டர்ஸ்மார் அப்படி என்ற ஆக்கள் அவங்களோட அந்த பிஸ்னஸை வந்து இந்த டிஜிட்டலி பேசுகிற அளவுக்கு வந்துக்குது. ஏன்டா அந்த பிஸ்னஸில் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு அது ஸ்ரீலங்காவில் ஃபாரினர்ஸில் எல்லாத்தையும் அது நடந்துட்டு இருக்குது. அப்போ இது நல்ல டைம் வந்து உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. அது உங்களோட ஃபேஸை தான் காட்டணும் பண்ணுறதில்ல, வாய்ஸ் ஓவராக குடிக்கலும், ஆர்டிக்கலாக குடிக்கலும், இப்படி எந்த மீடியத்தில் நீங்கள் வந்தாலும் அது உங்களோட அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயங்களையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு இந்த சம்மரைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒரு ஆன்லைன் ஜேர்னியை வந்து இருந்து ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணுமாண்டா ஃபைனலாக இது பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலாக யாசரிக்கு தேவைன்னு சொன்னால் கண்டெக்ட் நம்பர் மூலமாக கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலும். ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தது இன்னமொத்தருக்கு நான் ஷேர் பண்ணுவேன் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரகிளில் கொஞ்சத்தையாவது குறைச்சி கொண்டு அடுத்த அவங்களோட பிஸ்னஸை கொண்டு போகணுமன்றது தான். இப்போ அதுக்காக நான் ஏர்ன் பண்ணின விஷயம் கேட்ட ஒரு இப்போ இங்கே கத்தாரில் 2.5 இயர் ஜேர்னி, அது இல்லாமல் ஸ்ரீலங்காலையும் சில வீடியோங்கள் நாங்கள் ஈடுபட்டு இங்கே ஃபுல் டைமாக இதில் ஈடுபட்டவையில் நிறைய இன்சைட் நிறைய விஷயங்களை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட பிஸ்னஸுக்காக நான் செய்கிற வேண்டிய மிக முக்கியமான வேக்கள் தான் மெயினாகவே இந்த பிஸ்னஸ் நான் சொன்னது போல் இந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறது. லாஸ்ட்டாக நடந்த வெப் சமிட் என்று சொல்கிறது ஒரு குளோபல் ஈவெண்ட். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அமைஞ்சது. அங்கேயும் எங்களோட பிஸ்னஸ் விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறது, அதே போல் அங்கீக்கிறப்படி பிஸ்னஸ் மாடல்ஸில் பார்க்குறது, அதே போல் மற்ற இடங்கள்லையும் நெட்வொர்க்கிங்ன்றது உண்மையிலே நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க்னு சொல்கிறோம். ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் ஒன்று நான் ஆரம்பிச்சுட்டு போகிற நேரம் எங்களோட நெட்வொர்க்கிங்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறிடுறேன். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற நேரம் எங்களை அந்த குறிப்பிட்ட சோர்ஸஸோடு எங்களோட ஒர்க்கை செஞ்சுட்டு போயிடும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய லேயர் பிஸ்னஸ் ஒன்று கொண்டு போகணுமாண்டா
எங்களோட பிஸ்னஸை நாங்கள் அடிக்கடி எல்லாரோடையும் பேசுகிற கதைக்கிறன்ற ஒரு லேயருக்கு வந்துடணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு போகிறோம், அதை பூரா அது ரெஃபரல் பேஸில் ஆக்கலே அதை பேசி கேட்குற அளவுக்கு வந்துடும். பிஸ்னஸ் ஒன்று செய்கிறதுக்கு ஐடியா ஒன்று வந்த அல்லது நான் செய்கிறதுக்கு இதுக்கு போகிற செய்வேன் என்று ஈக்கிறாக்கள் யாராவது இருந்தேன்னு சொன்னால் குரோத் என்ற கொமெண்ட் ஒன்று போடுங்க பாப்போம். நான் இதுக்கு போகிறோம் என் பிஸ்னஸ் ஒன்று நான் இப்போ ஆரம்பத்தில் நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸை 2 பேர் தான் போட்டது. இப்போ இந்த செஷனுக்கு போகிறோம் நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறது ரெண்டு 2 மஷால்லா சூப்பர். நிறைய பேர் வந்து இப்போ க்ரோத் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கடா. ஒரு பிஸ்னஸோட பில்ட் பண்ணுறதுல முக்கியமான அந்த மைண்ட் செட் இந்த க்ரோத் மைண்ட் செட். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் செய்வேன், நான் மட்டும்தான் செய்வேன், எங்களுக்கு பிஸ்னஸை கொண்டு போயிடலாம். இந்த க்ரோத் என்ற நானும் செய்வேன், என்னோட ஈக்கிறாக்களும் செய்யும், அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த க்ரோத் மைண்ட் செட்டோட தான் எங்களோட பிஸ்னஸ் பில்ட் ஆகிற. அப்போ அதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சு கொடுக்குற இந்த ஜேர்னி தான் இப்படி போகும். அப்போ க்ரோத்ன்றது அது நான் சொன்னது போல் பிஸ்னஸ் லைஃப் எல்லா இடத்துக்கும் தேவை. குறிப்பாக இந்த பிஸ்னஸ்ன்ற இந்த செஷனில் கட்டாயம் தேவை. இன்னும் புதிய யாசரி ஒத்தன் மூலமாக நாங்கள் சில இன்சைட் எடுத்து அந்த பிஸ்னஸுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சில நேரம் வயசில் கூட வயசில் குறைஞ்ச ஒத்தராகவும் இருக்கலாம். அவர்கிட்ட சில இன்சைட் எங்களோட பிஸ்னஸ் சில நேரம் அடுத்த லேயரை கொண்டு போகக்கூடியதாக மாறும். அப்போ அந்த க்ரோத் மைண்ட் செட்ன்றது கட்டாயம் தேவை எங்களோட ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுற நேரம். எனிவே சூப்பர். அப்போ உங்களோட பிஸ்னஸல் ஆன்லைன் பிஸ்னஸ் நல்ல முறையில் போகணும் என்று சொல்லி நானும் விஷ் பண்ணி கொண்டு இதோட இந்த செஷனை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த செஷனை செய்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பை தந்த படைச்ச ரப்புக்கும், அதே போல் இந்த நிறுவனம் சிலோன் அதாவது பிஸ்னஸ் அதாவது என்ன சொல்கிறோம் இந்த பிஸ்னஸ் இந்த நிறுவனத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த செஷனை நான் முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜிசாக். ஓகே, ஜிசாக்கல்லாஹ் ஹைரா. இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வேண்டி இந்த செஷனை பிடிச்சி தந்த மிஸ்டர் ஹபீப் முகமது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோடு அவங்களோட நேரங்களையும் ஒதுக்கி எங்களுக்கு சப்போர்ட் தந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதோட வந்து நாங்கள் செட்டில் வந்து சர்டிஃபிகேட்டுக்குரிய லிங்கை போட்டிருக்கோம். கட்டாயம் எல்லாரும் அதில் லிங்கை யூஸ் பண்ணி அவங்களோட டீட்டெயிலை தாங்க. ஷாபாவுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேள்விகள் எதுவும் இல்லாததால் நாங்கள் இதோட ஷாலாம் முடிச்சு கொள்கிறோம். குயிக்காக அந்த லிங்க் உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முந்தின செஷனில் கலந்து கொள்ள இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு வந்து குரூப்பில் இருப்பீங்க. அப்படின்னா அந்த நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சட்லேயும் வந்து நம்பரை போடுறோம்.